இசைத்தும் புகழ்ந்தும் புனிதன் தன்னடி தேற்றுமின்கென்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியது என்று மையலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழிமண்ணி நின்றானே. ஒளியான திருமேனி ஒமிழ்தான மிகமேவும் கழியார வரும் ஆனை கடல் நாடு மறவாமல் அழியாடு மலர் தூவும் அடியார்கள் உளமான அழியாடும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. பண்டை மறைவன்றற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிருப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் வெண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேபுமை கண்டநாதன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். ஆனந்த வாழ்விலடியார் எல்லாரும் அகங்கழிப்ப நான்கிந்த மாயத்தொடக்கினில் வீழ்ந்து நலிபனன்றோ ஆனந்த நீண்ட மதிலாவடுதுறைவாள் முதலே ஆனந்த நீண்ட மதில் ஆவடுதுறைவாள் முதலே தேனுந்து பங்கயத்து ஆளாய் தேனுந்து பங்கயத்தாளாய் பஞ்சாக்கர தேசிகனே பஞ்சாக்கரத தேசிகனே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே விஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமோ மறிவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் மறிவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துளசி சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுளத்தில் சிரத்தில் ஒரு பொழுது நீங்காமல் யமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னை வைத்தே உரைப்பார் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னை வைத்தே உரைப்பார். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்பில் இந்த வாதவூரடிகள் புராணத்தில் திருப்பெரும் துறை சருக்கத்தில் அந்த பெருமான் அங்கே வீட்டிருந்த கோலத்தை கடவுள் மாமுனிவர் சொன்னார். அதாவது மைத்த கடல் மன்னவர்கள் தம்முறிவில் வம் என்று அத்தகைய பத்தர்கன நாதரை அழைத்தே சித்தை தரு தேசிக சிறந்த வடிவம் கொண்டு உத்தம நெடும் கையிலை ஓங்கலது நீங்கி என்று சொன்னார். எனவே இங்கே மைத்த கடல் மன்னவர்கள், அதாவது நீர் சூழ்ந்த இந்த உலகு, அந்த உலகில் வாழ்கிற மக்கள் மன்னவர்கள், அவர்களெல்லாம் அந்த மன்னவர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் போல நீங்களும் வாங்க என்று அவருடன் வந்த அந்த தேவகணங்களை நோக்கி சொல்கிறார். உருவில் வம்மென்று அத்தகைய பத்தர்கண நாதரை அழைத்து அந்த கணங்களினுடைய சிறப்பை எல்லாம்
இதுக்கு முந்தின பாட்டில் சொன்னார். அப்படிப்பட்ட சிறந்த அந்த சிவகணங்களை அழைத்து நீங்களெல்லாம் இந்த உலகத்து மாந்தர்கள் போல உருவிலே வாருங்கள் என்று சொன்னார். அப்படி சொன்னவர் சிற்றதரு தேசிக சிறந்த வடிவம் கொண்டு தாமும் அவருடைய இயல்பான உருவிலிருந்து மாறி அந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு முத்தி கொடுக்கும் அழகிய ஞான தேசிகர் சிறுமேனி கொண்டு உத்தம நெடுங்கயிலை ஓங்கல் நீங்கி அவர் தமது வாசஸ்தலமாகிய அந்த கைலைங்கிரியை விட்டு நீங்கி இங்கே வந்து அமர்ந்திருந்தார் என்று அவர் சொல்கிறார். எனவே அந்த உத்தம கைலை, அந்த திருக்கைலை மலையிலே பெருமான் உமாதேவி சமதராக எழுந்திருக்கின்ற அந்த சிவபெருமானிடத்திலே துவிதீய சம்பு என்று பிரதிபாதிக்கப்படுகின்ற அழைக்கப்படுகின்ற திருநந்தி தேவரானவர் பண்டை காலத்தை 11 புராணங்களும் கேட்டு வரும்போது ஒரு தினத்திலே அந்த சிவபெருமான் திருவடி கமலங்களை பேரன்போடு வணங்கி, சுவாமி தேவரில் எழுந்தருளிருக்கின்ற இந்த தலங்களிலே இந்த திருக்கைலைக்கு ஒப்பாகிய மகிமை உடையது எது, இந்த கைலை போன்ற மகிமை உடையது எது என்று விண்ணப்பம் செய்ய, அதற்கு அந்த சிவபெருமான் சொல்லுவார், உத்தர கைலாயம், தட்சிண கைலாயம், மத்திய கைலாயம் என்னும் 3 ஒத்த சிறப்பினை உடையன. ஆயினும் சுத்தோதக சமுத்திர தீரத்தில் உள்ள உத்தர கைலாயமும் இந்த மத்திய கைலாயமும் தேவர் முனிவர்களுக்கு அன்றி மற்றையோருக்கு எளிதில் அடைவதற்கு அரியதாய் இருக்கிறது என்று சொன்னார். எனவே அங்கே அந்த சுத்தோதக சமுத்திர தீரத்தில் உள்ள சுத்தோதகம்னா என்னது? பூசையில் நம்ம பயன்படுத்துகிறோமே சுத்தோதகம். மயில் சுத்தோதகம், சுத்த ஜலம், சுத்த நீர், புனித நீர், அர்க்கியம் இல்லையா? பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது குச்சோதகம்னா என்ன? குச்சம் ப்ளஸ் உதகம். குச்சம்னா தர்ப்பை வழியாக அவனுக்கு விடுகிற நீர். உதகங்கிறது நீர் இல்லையா? ஆமாம். உதக மண்டலம் அப்படின்னா ஊட்டிகள். உதக மண்டலம்னா உதகம் அப்படின்னு நீர், மேகங்கள், நீர் கொண்ட மேகங்கள் இருப்பிடம்னு அர்த்தம். மேகங்கள் சூழ்ந்திருக்கிற இடம் உதகம் இருக்கிற மண்டலம் உதக மண்டலம். ஏன்னா அது ஒத்தக்கல் என்று அழைப்பார்கள். ஒத்தக்கல் மந்து என்பது அது பழைய பெயர். மந்துனா கிராமம், கல்லுனா மலை, மலையில் இருக்கிற கிராமம் ஒத்தக்கல் மந்துங்கிறது. அதனால் இந்த சுத்த நீர் சூழ்ந்துள்ள அந்த கைலாயம்
உத்தர கைலாயம். அந்த உத்தர கைலாயம் சுத்த நீருங்கிறது என்னது? நீருங்கிறது ஞானம். நீருங்கிறது ஞான நீரால் கழுவி. எங்கே படிச்சிருக்கோம்? ஞான நீரால் கழுவுக, 12வது நூற்பாவில். ஞான நீர்னா ஞானம் எனும் நீர், இருபெயரொட்டு பண்பு தொகை. விளங்குதா? ஞானத்தை தான் என்ன சொல்கிறோம்? மலத்தை அழுக்குன்னு உருவகம் பண்ணுறதுனால ஞானத்தை நீர்னு உருவகம் பண்ணுகிறோம். எனவே அவன் எங்கே இருக்காம்னா சுத்த நீர் சூழ்ந்துள்ள கைலை என்பது, ஆமாம், இந்த 36 தத்துவங்களை கடந்த அறிவு வெளி, அறிவு வெளியில் இருக்கிற கைலை, அதுதான் அந்த உத்தர கைலாயம். உத்தரம்னா மேலான கைலாயம் என்பது. அங்கே தான் அவர் இருக்கிறார். அப்போது அந்த கைலைங்கிறது நாம் சிவஞானம் விளங்க பெற்றால் அவனை காணுவது தான் கைலை. விளங்குதா? எப்போது நம்ம அறிவில் தான் இருக்கிறான், அவனை நமக்கு அறிய முடியலை. அப்போ நாம் அந்த உயர்ந்த ஞானத்தை பெற்றால் அறியலாம் என்பது தான். அதுதான் திருக்கோயிலில் இருக்கிற அந்த விமானம்ங்கிறது, கொடிமரத்தில் இருக்கிற மேலுங்கிறதெல்லாம் அதை குறிக்கிறது தான். விளங்குதா? பெருமான் அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான்னு சொல்கிறதுக்கு அவன் ஏகதேச பொருள் அல்ல, அவன் எங்கும் தான் இருக்கான். ஆனால் நமக்கு இந்த ஞானம் விளங்கினால் காணலாம் என்பது தான். அதான் உத்தர கைலாயம் என்பது. அப்புறம் மத்தியம கைலாயம் என்பது அது ஸ்ரீகண்ட ருத்ரன் இருக்கக்கூடிய அராக தத்துவத்தில் இருக்கிற கைலாயம். இதெல்லாம் நமக்கு எட்டாதது. இந்த கைலைக்கெல்லாம் நாம் போக முடியாது. போகலாம், இப்படியே போக முடியாது, இப்படியே போக முடியாது. அப்போ அதுக்கு போகணும்னா அதுக்கு வேற கண்ணு வேணும். இந்த கண்ணுக்கெல்லாம் அது தெரியாது. அதனால் அது எளிதில் விளங்குதற்கு. அப்போது இறைவன் அவனை நாம் அதனால் அவனுடைய ஸ்வரூபங்கிறோம். அவனுடைய ஸ்வரூபம் என்பது ஞானத்துக்கு மட்டுமே எட்டுகிற வடிவு, ஞான சுரூபி இல்லையா? அப்போ அந்த ஞான சுரூபியாக இருக்கிறவன் அப்படியே இருந்தால் அவனை யார் அறிந்து வழிபட்டு உய்ய முடியும் இல்லையா? அது அந்த போற்றி பகருடைய முதல் போற்றியில் சொன்ன மாதிரி, பூமண்ணு நான்முகத்தோன் புத்திரளி ராங்கபர்கோன் மாமண்ணு சோதி மணிபார்வன் நாமண்ணும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் புந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவேதம் போதத்தால் அமளவும் தேட அளவிருந்த அப்பாலை சேம ஒளி என்பான். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எட்டாதவன் பிரம்மன் மால். அவங்கெல்லாம் அதான் இன்னும் ஒருத்தன் தோண்டிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் பறந்து போய்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் அவர்கள் இன்னம்தான், அந்த அன்னம்தான் இன்னம்தான் கட்டிலது என்பது தமிழ் வெடுத்தூது இல்லையா? ஆமாம், அந்த பிரம்மா இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்கிறார். அதனால் அதெல்லாம் சாமானியர்களுக்கு எட்டாத ஒன்று. அதனால் கல்வி செருக்காலோ செல்வ செருக்காலோ அதிகார செருக்காலோ அவனை அடைய முடியாது. அவனை அடையன்னா அந்த அன்பு என்று சொல்லக்கூடியது தான் ஞானம். அது ஒன்று தான் அவனை அடையிறதுக்கு வழியே தவிர வேறு வழியே கிடையாது. அதனால் இங்கே அப்போ அந்த நிலைக்கு நாம் போகணும்னா அவன் நாம் அறிகிற மாதிரி இறங்கி வரணும் அவன் நிலையிலிருந்து. அதனால் அந்த பெருமான் அந்த சொரூபமாக இருக்கிறவன் அருவமாயும் உருவமாயும் வருகிறான் இல்லையா? ஆமாம். அதனால் தில்லையில் எவரும் தேர்வு வகை நிற்கிறான், எல்லாரும் பார்க்குற மாதிரி. உருவத்திருமேனியை பார்க்கக்கூடியவங்க சகல
இல்லையா? அருவுருவத் திருமேனி அதை கண்டு வழிபடுபவர்கள் கிரியையாளர். அருவத் திருமேனியை கண்டு வழிபடுறவங்க யோகிகள். சொரூபத் திருமேனியை கண்டு வழிபடுபவர்கள் ஞானிகள் என்று ஒவ்வொருவருக்கும் அவரவர் காணும்படி வெவ்வேறு உருவிலே நின்று அருள் பாலிக்கிறார் இல்லையா? ஆமாம். அதனால் அங்கே அந்த தில்லையில் அந்த கற்பக்கரகத்தில் இருக்கிறாரு அந்த மூர்த்தி நடராஜ பெருமான். அவர் உருவத் திருமேனி, அந்த சிவலிங்கம் அது அருவுருவத் திருமேனி, அந்த ஸ்படிகலிங்கம் அது அருவத் திருமேனி, அந்த ரகசியம் சொரூபத் திருமேனி என்று அவர் நாலா விதமாக நின்றாங்க அருள் புரிகிறார். அப்போ உருவமாக வழிபட்டவங்களுக்கு ஒரு பயன் இல்லையா? அருவுருவமாக வழிபட்டால் அதுக்கு ஒரு பயன், அருவமாக கண்டு வழிபட்டால் அதுக்கு ஒரு பயன், சொருவமாக கண்டு வழிபட்டால் முக்தி என்று ஒவ்வொருவருக்கும் ஆமாம் நிறைந்த பலனை அவர் நின்று கொடுக்கிறார். அதனால் அவர் இருக்கிற கையிலையும் இப்படி வெவ்வேறு விதமாக இருக்கிறது. இங்கே இந்த பூலோக கைலை அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நாம் பார்க்கக்கூடியது. தட்சிண கைலாயம் அதை அந்த கைலை அது இந்த பிருத்திவி தத்துவத்தில் இருக்கக்கூடிய கைலை. இந்த கையிலையே 3 விதமாக இருக்குது. இந்த கையிலையை நாம் என்ன செய்யணும்? அந்த கையிலை போல பாவிச்சுக்கணும். இந்த கையில் நாம் போன வகுப்பில் சொன்னோம் 3 தடவை போகிறது என்ன எதுக்காக போகிறோம்னு. ஒவ்வொரு தடவை போகிறதும் ஒவ்வொரு நிலையில் மேம்படுறதை குறிக்குது. அப்போ இந்த கையிலையும் 3 கையிலையாக இருக்குது. சிறி சிகரம் அது என்னது? சிறி சிகரங்கள். அதான் சிறி சிராப்பள்ளி. சிராப்பள்ளின்னு எப்படி வந்தது? 3 சிகரங்கள் இல்லையா? ஆமாம். அது அந்த 3 கோயில் அங்கே இருக்குது. அதே போல் காளகஸ்திலையும் 3 இருக்குது. இப்படி பல இடங்களிலையும் அவன் 3 உருவில் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறான். அதனால் இந்த பூலோக கையிலையும் அப்படி 3 இருக்குது. இந்த பூலோக கையிலையும் 3 இருக்குது. அதில் தட்சிண கைலாயம் என்று சொல்லப்படுவது இந்த சிதம்பரம். அவது இங்கே இருந்து நமக்கு போக மோட்சங்களை அளிக்கத்தக்கது என்று அந்த திருநந்தி தேவருக்கு சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார். அவர் முகமாக உணர்ந்த முருகக் கடவுள், நாரத முனிவர், வியாசர் அவர்களோடு அந்த மகிமையை எல்லாருக்கும் உணருமாறு அருளி செய்தார். அந்த 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழ மன்னன் கரிகால சோழனால் கட்டப்பட்டது தான் இந்த கைலையிலே. இந்த கைலையில் இங்கே இருக்க தட்சிண கைலைங்கிறது சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் தான் நாம் வியாக்கரபாதர், பதஞ்சலி முனிவர்களெல்லாம் அந்த பெருமானுடைய திருநடனத்தை கண்டு தரிசனம் செய்து உய்தார்கள் இல்லையா? அப்போது இந்த கரிகால் சோழனால் கட்டப்பட்ட இந்த கைலையும், அதாவது தென்கையிலை வடகையிலைன்னு சொல்கிற மாதிரி இல்லையா, அதை மேற்கையிலை என்று
ஒரு கையிலை. அதாவது நாம் அந்த கோயம்புத்தூர் இருக்கா, அதில் இருக்கக்கூடிய அந்த பட்டீஸ்வரம், அது கரிகால் சோழனால் கட்டப்பட்டது. அந்த பட்டீஸ்வரர் அது காமதேனு வழிபட்டதனால் அதுக்கு என்ன பேர்? தேனுபுரீஸ்வரன். இந்த பெருமானுக்கு தேனுபுரீஸ்வரர்னு பேர். அங்கே அம்மை பச்சை நாயகியோடு இருந்து அழுகுகிறார். இது அது சிற்பக்கலைக்கு பேர் போன ஒரு கோயில். அது அங்கே இந்த கல்லுனால் சங்கிலி இதெல்லாம் அடிச்சிருப்பாங்க. எந்த கோயில் அது? அதை மேற்கு கைலாயம் என்று பெருமான் சொல்கிறார். அந்த கைலையில் சூரியன் மறைந்து சந்திரன் உதயமான காலம். அதாவது அங்கே அந்த காமதேனு இருந்து பட்டிமுனியாக அங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறது அந்த கைலையில். அப்படி வழிபடும் பொழுது அந்த காமதேனுவினுடைய அதாவது அங்கே வழிபாடு செய்துன்னா சிவபூஜையை தொடங்கி சிவயோகத்திலிருந்து இரவு ஆயிடுது. பூஜை அப்படி நடக்கும். காலையில் ஆரம்பித்தது எப்போ முடியுது? இரவு தான் முடியுது. அப்படி வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது, அவர் சிவயோகத்தில் இருக்கும் பொழுது, அந்த சந்திரன் உதயமான காலத்தில் அந்த காமதேவினுடைய கன்றானது அது துள்ளி குளித்து விளையாடி கொண்டிருந்தது. அது அந்த அண்டங்கள் குலையும்படி அலைந்து அந்த அண்டநாயகராகிய அந்த ஆதிலிங்க மூர்த்தியினுடைய அருமை திருமேனியை மறைத்திருந்த அந்த மேருமலை போன்ற ஒரு புற்று, அந்த சிவலிங்க திருமேனியை புற்று மேருமலை போல மூடிக்கொண்டிருக்கிறது. அதில் கொண்டு காலை வச்சு அது அந்த அடியினால் விதித்தது. அந்த அடியை திருமுடியிலே பதிந்து இல்லையா, அதை அங்கேருந்து அதனால் எடுக்க முடியலை. இந்த காலை எடுக்க முடியல. அதனால் அது கொம்புகளால் குத்தி அந்த புற்றை உடைத்தது. அப்போ அந்த கொம்புகளே அன்றி அந்த கால் குழம்பு ஏற்கனவே அவர் திருமுடியில் பதிஞ்சிடுது. அதோடு இந்த கொம்பினுடைய சுவடும் அவர் திருமுடியிலே பதிய அந்த ஆதிலிங்கேஸ்வரர் திருமுடியிலே உதிரம் பெருக அது அப்படி அழுந்தியதனால அந்த குழகர் அந்த குழம்பு சுவற்றை தன் சிரசு மேலே ஏற்றருளினார். அதுக்கப்புறம் அந்த காமதேனு சூரிய உதய காலத்தில் அங்கே பார்த்து நிகழ்ந்தவற்றையெல்லாம் உணர்ந்து பெருமானிடத்தில் அந்த தன்னுடைய கன்று செய்த அந்த அபராதத்துக்காக வருந்துகையிலே அந்த சிவபெருமான் ரிஷபாடூரராக எழுந்தருளி உனது இளங்கன்றின் விளையாட்டினால் உற்ற அந்த குற்றமாகிய அந்த உள்ளத்தில் சற்றும் பற்றிலே என்று சொல்லி அதை ஒரு குற்றமாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி நமது உமாதேவியினுடைய முளைத்தழும்பும் வளைத்தழும்பும் அவருடைய வளையல் தழும்பும் முளைத்தழும்பும் அந்த பெருமானுடைய திருமேனியில் இருப்பது போல இங்கே எந்த தழும்பினையும் மார்பினிடத்தில் இருப்பது போல இந்த முடியில இந்த குழம்பு சுவட்டினையும் கோட்டோடும் குதூகலத்தோடு கொண்டருளினோம் என்று அவர் சொல்லி, உனது கருத்துப்படி இப்போது பக்தியும் பின்னர் நடன தரிசனமும் முடிவிலே முக்தியும் தந்தருளுவோம் என்று அதுக்கு அருள் பாலிக்கிறார். அதனால் நீ வழிபட்டு தங்கியபடியால் இந்த ஊரு பேரூர் என்று காமதேனுபுரி என்றும் பட்டிபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படும் என்று அவர் சொல்லி, இந்த தலம் முக்தி தலம் ஆதலால் நீ கருதிய சிருஷ்டி தொழிலை அந்த வஞ்சி சேத்திரத்தில் அணிக்கிரகப்பு பெற்றோம் என்று சொல்லி அதுபோல் அந்த காமதேனு அந்த வஞ்சித்தலத்துக்கு சென்று வரம் பெற்று அந்த சிருஷ்டி தொழிலை, அதாவது பிரம்மா அவன் அதை பின்னால் சொல்லுவார்,
அந்த பிரம்மா பூஜை செய்யும்போது நாம் சிவபூஜை செய்யும்போது தூங்கிட்டா, கண்ணை மூடி ஜபம் செய்யும்போது தூங்கிட்டா, அதனால் என்ன தண்டனைங்கிறத சொல்கிறார். பிரம்மாவே அப்படி தூங்கி தொலைச்சிட்டார். விளங்குதா? ஆமாம். அதனால் அந்த சேத்திரம் கீழை சிதம்பரம், கீழை சிதம்பரம் என்றும், சேத்திரத்தில் அந்த தென்கைலாயம் சிவபெருமான் அருட்சக்தியாகி உமாபேதியார் காண மேலை சிதம்பரம் போல ஆனந்த தாண்டவம் செய்தருளினார். அந்த திருநடத்தை தரிசிக்கும்படி சிவபெருமானுடைய ஆக்கினையினாலே வியாக்கரபாதர் அந்த கீழே சிதம்பரத்தில் சென்று பக்தியினால் வழி செய்து சிவயோகத்தை பயின்று அங்கே இருந்து வந்தார். அதனால் நம்ம கோயில் புராணத்தில் உமாபதி சிவம் சொல்லியிருக்கிறார். அப்போது கர்வமே கர்த்தா என்னும் கொள்ளவுடைய அந்த தாருகா வனத்து முனிவர்கள், அதெல்லாம் புராணங்களில் வரும். தாருகா வனத்து முனிவர்கள் என்பவர்கள் நாம் மீமாம்சர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா? மீமாம்சர் அவங்க நிரூச்சிய மீமாம்சர்கள். அந்த மீமாம்சர்களெல்லாம் கடவுள் இல்லை என்ற கொள்கை உடையவர்கள், ஆனால் வேதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள், கர்மமே நமக்கு முக்தியை தரும் என்று சொல்பவர்கள். அவர்களை அந்த பெருமான் ஆட்கொள்வதற்காக தான் பெருமான் பிச்சாடனராகவும் விஸ்வ மோகினியாகவும் வந்து அவர்களுக்கெல்லாம் மயக்கி, அதுக்கப்புறம் அவருக்கு அந்த அந்த தில்லையில் அவர்களுக்கு அந்த தார்கா முனிவர்களுக்கு அவர்களை ஆட்கொள்ளும் பொருட்டு அவர் அந்த திரு நடன தரிசனத்தையும் காட்டினார். அதனால் அந்த இருடிகளுடைய கர்வபங்கம் அது நீக்கப்பட்டது. அதனால் இங்கே அப்பேற்பட்ட அதையெல்லாம் கண்டு தரிசித்த விஷ்ணுமூர்த்தியானவர் ஆதிசேஷனுடைய படுக்கையில் படுத்திருக்கிறவர் அந்த நடன தரிசனத்தை நினச்சி நினச்சி சிரித்து கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த ஆதிசேஷன் எதனால் சிரிக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது அவர் கண்களிலே ஆனந்த பாஷ்யம் பொழிய, உடல் முழுவதும் அந்த ரோமாஞ்சிதம் கொள்ள, பேரன்போடு அவர் சங்கர சங்கர என்று அவனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு அவர் செய்த அந்த நிறுத்த தரிசனத்தை பற்றி அந்த ஆதிசேஷனுக்கு அவர் சொல்ல, அதை தானும் தரிசிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு அந்த ஆதிசேஷன் அந்த திரு அம்பலத்தை சேரு வண்ணம் அவர் முயல்கிறார். அப்போது அந்த அத்திரி முனிவர் பத்தினி ஆகிய அனுசூய மாட்டு பதஞ்சலி முனிவராக அவதரித்து, அந்த பதஞ்சலி முனிவர் அத்திரி மகிழ்ச்சியுடைய புத்திரர். அந்த தில்லை அம்பலத்தில் வியாக்கரபாத முனிவரோடு பஞ்சநித்திய தரிசனத்தை பார்த்தருளினார். அந்த நிறுத்த தரிசனம் அது நாம் உண்மை விளக்கத்திலெல்லாம் படிக்கிறோம். ஞான நடனம், ஊன நடனம், ஞான நடனம், மோன நடனம். இந்த நடனம் கற்றவர்களெல்லாம் முக்தி என்று இல்லையா? அந்த ஞான நடனத்தை கண்டால், ஊன நடனத்தை கண்டால் ஞானம், ஞான நடனம் தான் மோனம், மோன நடனத்தை கண்டவருக்கு முக்தி என்று சொல்கிறார் இல்லையா? அப்போது அந்த நடன காட்சி என்பது என்னது? அந்த நடன காட்சி என்பது தான் நம்ம 11ஆம் நூற்பாவில் சொல்லக்கூடிய காணு உபகாரம். அவன் நமக்கு செய்கிற உபகாரம் தான் நிறுத்த தரிசனம். அவர் உட்காந்து அங்கே ஆடிக்கிட்டு இருப்பார்களுக்கு அதை போய் நாம் பார்க்கலாம்னு நினைக்கக்கூடாது. அவர் ஆட்டம் என்பது நமக்கு செய்கிற செயல்தான் ஆட்டம் இல்லையா? அதை உணர்வது தான் நடன தரிசனம். விளங்குதா? அதை
கச்சியப்ப முனிவர்னு சொல்லியிருப்பார், சிவஞான முனிவர்னு சொல்கிறார். இந்த ஆட்டம்ங்கிறதெல்லாம் அவன் ஆட்டு விற்கிறவன், அவன் ஆடலை, நம்ம எல்லாம் ஆட்டு விற்கிறவன் இல்லையா? அதை உணர்வது, அந்த காண உபகாரத்தை உணர்வது தான் புத்தி. அந்த செய்தியை அறிந்த திருமால் அந்த திருக்கைலாய மலையைச் சேர்ந்து சிவபெருமானை திரிகரணங்களாலும் சேவித்து அந்த தில்லை சிற்றம்பல திருநடனத்தின் பேராபவை அந்த பெரிதும் விண்ணப்பம் பண்ணினார். இவங்க 2 பேரும் பார்த்ததை தெரிஞ்சவர் தானும் பார்க்கணும்னு சொல்லி அந்த திருமால் கைலையில் போய் விண்ணப்பம் செய்ய அந்த தில்லை சிற்றம்பல அந்த திருநடன தரிசனத்தினை பார்க்க வேண்டும் என்ற அவாவை அவரிடத்தில் விண்ணப்பம் செய்ய அந்த கைலாதபதி விராட்டுடனுக்கு இணையதானமாகிய கீழே சிதம்பர நட தரிசனத்தை அந்த பதஞ்சலி வியாக்கரபாதன் பொருட்டு அவங்க 2 பேருக்காக அங்கே காட்டி அருளினார். அதனால் தசர கைலாயமாய் விராட்புருடனுக்கு விந்துத்தானமாய் உள்ள அந்த மேலை சிதம்பர தரிசனத்தை, இது கீழே சிதம்பரம், எது தில்லை, மேலை சிதம்பர தரிசனத்தை காலப முனிவருக்கும் காமதேனுவுக்கும் அவங்க 2 பேருக்கும் காட்டுவதாக அவர் அருளி செய்திருக்கிறார். அதனால் நீயும் அந்த கோமுனியாய் பேரூரை சார்ந்து இருப்பாயாயின், அதான் கோமுனி தான் அந்த பட்டிநாதர் இல்லையா? அவர் பட்டி முனியாக அங்கே வந்து இந்த காலப முனிவர் காமதேனு அவங்களோட இவரும் அங்கே ஒரு முனிவர் கோலத்தில் வந்து காத்திருந்து அங்கே அந்த வெள்ளி அம்பலத்தில் திருநடனம் செய்த அதை தரிசிப்பதற்காக அங்கே அவர் உத்தரவு சொல்கிறார். அங்கே வந்து பார்த்தா என்னுடைய தரிசனத்தை பார்க்கலாம் என்று. எனவே அந்த விஷ்ணு கோமுனியாகி மரமுடி தரித்து சடாமுடி தரித்து திறநேறு கண்டிகளெல்லாம் அணிந்து திருவைந்தெழுத்தை சிந்தித்து கொண்டு அந்த ஆதிபுரி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டீஸ்வரத்தில் அந்த காஞ்சி நதியில் விதிப்படி நீராடி மலை மீது சென்று சுவாமியையும் அம்பையும் தரிசித்து கீழே இறங்கி அந்த மற்றைய ஆலங்களையும் அங்கே அந்த ரஜத சபை என்று சொல்லக்கூடிய அதையும் தரிசித்து பின்னால் அந்த சிவபெருமான் திருக்கோயிலுக்கு தென் திசையில் அந்த திருக்கைலாயம் என்ற நாமமிட்டு ஓர் ஆலயத்தை நிர்ணயித்து சிவலிங்கத்தை அங்கே பிரதிஷ்டை செய்து சக்கர தீர்த்தம் என்ற பெயரில் ஒரு தீர்த்தத்தையும் அங்கே உண்டாக்கி அதை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து கொண்டு சிவயோகத்தில் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அந்த திருமால் தபம் புரியும் பொழுது பிரம்மா அவர் அந்த நித்திரையில் நீங்கி, அவர் நித்திரை தூங்கினவரை நீங்கி நித்திய கர்மங்களை எல்லாம் நிறைவேற்றி அன்றைக்குள்ள கர்மங்களை எல்லாம் செய்து உலகத்தை படைக்க தொடங்குகிறார். அப்படி தொடங்கும் பொழுது அவருக்கு அந்த படைப்பு தொழில் ஒன்றும் வரலை. ஏன்னா அவர் அந்த வேதங்களை மறந்தார். வேதங்களை ஓதி ஓங்காரத்தை சொல்லி தான் படைப்பு தொழிலை தொடங்கணும். ஏன்னா பெருமான் அவரிடத்தில் இருந்து அந்த தொழிலை செய்யணும். அதற்காக அவர் செய்யும் பொழுது அவருக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. அப்படி மறந்ததுனால அந்த தொழில் கைகூட பெறாமையாலே நாம் இதற்காகவா அந்த சிவயோகம் செய்யும் பொழுது தூக்கம் உண்டாகியது என்று பிரம்மா வருந்துகிறார். நமக்கு இந்த குற்றம் அதனால் வந்ததுனால அவர் கையில மலையை சார்ந்து பெருமானை வணங்கி சிவபெருமான் இடத்துல தன்னுடைய பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று அவர் விண்ணப்பம் செய்ய அதற்கு அந்த மகாதேவர் தட்சிண கைலாயம் என்ற பேரூரில் அரச விருட்சத்தின் மூலத்தின் வந்து கடுந்தபம் செய்து அந்த காமதேனை அங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறார். நமக்கு அங்கே பட்டிநாதர் என்ற பேரும் அன்று உண்டு. அங்கே நீயும் ஒரு பட்டிமுனியாகி வந்து இருந்து தபம் செய்து அந்த காட்சியை கண்டால் உனக்கு இந்த தோஷம் நீங்கி பழையபடியும் படைப்பு தொழிலை செய்யலாம் என்று சொல்ல அவர் அங்கே வந்து
அந்த வழிபட்டு அந்த திரிசனத்தை கண்டார் என்று அங்கே சொல்லுது. எனவே இந்த கைலாயம் என்பது இந்த கைலாயம் 3 கைலாயத்தை 5 கைலாயமாகவும் விரித்து சொல்லுவாங்க. இந்த சொல்லக்கூடிய இந்த 3 கைலாயத்தோடு கூட இதை பரகைலாயம், பராபர கைலாயம், அபர கைலாயம் என்ற இதை அழைப்பார்கள். அதோட பூத கைலாயம், பூத கைலாயம் என்பது 4வது கைலாயம். பெருமான் இருக்கிற இடமெல்லாம் கைலாயம்தான். திருக்கோயில் பூராமே கைலாயம்தான். ஒவ்வொரு கோயிலும் அந்த கற்ப கிரகம் கைலாயம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம அந்த மணிவாசக பெருமான் சொல்வது போல என் உடலிடம் கொண்டாய் என்ன சொல்கிறோம்? உடலுக்கு உயிராயினாய் என் பெருமான் அப்படிங்கிறோம். அப்போ இந்த உடல் அவன் இருந்தால் அது கைலாயம்ங்கிற, அதான் பூத கைலாயம் இல்லையா? உடம்பினை முன்னம் எடுக்கன்று இருந்தேன்னு சொல்கிறாரா இல்லையா? இதை நமக்கு அந்த இவர் சொல்லுவார். அதாவது உலகுடை நாயனாரும் இந்த உடம்ப இறைவனுடைய பதுமஸ்தானம், பதுமாசனம், இந்த உடலில் அவர் இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறாரு? இறைவனுடைய ஆசனம் இந்த உடம்புங்கிறார். அதனால் அது நல்லா பேணி பாதுகாக்க வேண்டியதுங்கிறார். அதனால் அந்த உடம்பு பூத கைலாயம் என்று அழைக்கப்படும். அதுபோல அவன் நம்ம அறிவுக்குள்ள அறிவாக இருந்து நம்ம செலுத்துகிறான் இல்லையா? ஞான கண்ணினில் சிந்தை நாடி 9ஆம் நூற்பாவில் இல்லையா? அப்போ நம்ம அறிவில் அவன் இருந்து செலுத்துறதுனால அதனால் அவனை பசுபதிங்கிறோம். அப்போ அந்த உயிருக்கு உயிராயினான், எல்லா உயிர்களுக்கும் உயிரேங்கிறாரா இல்லையா? அப்போ உயிர் அவன் அமர்ந்திருந்தால் அதுவும் கைலாயம். விளங்குதா? இந்த உடம்புல இருக்கிறதுனால உடம்பு ஒரு கைலாயம், உயிருக்குள்ள இருக்கிறதுனால ஆக 5 கைலாயம் இருக்கிறான். விளங்குதா? பஞ்ச கைலாயமாக இருக்கிறான் அந்த பஞ்சாக்கர தேசிக மூர்த்திங்கிறான். விளங்குதா? அதனால் இந்த பெருமான் அங்கே அந்த நிறுத்தப்படலத்தில் அந்த காலபர் முனிவர் பொருட்டு அவர் இவர்களுக்கெல்லாம் அந்த நடனம் செய்கிறாருன்னு அந்த பேரூர், அவன் இருக்கிற ஊர் தான் பேரூர், அவர் இருக்கிற இடம்தான் பேரூர். அதனால் அந்த கோயிலில் சிறப்பாக நாம் சொல்லப்படுவது பிறவாப்புலி இரவாப்பனை என்று 2 சொல்கிறோம் இல்லையா? பிறவாத புலி எது? அங்கே இருக்கிற புளிய மரம் காய்க்கலாம்பாங்க, அங்கே இருக்கிற புளிய மரம் காய்க்காது அப்படின்னு இல்லையா? நாம் இனிமே பிறப்பெடுக்காதது வித்து வறுத்த வித்து போல் ஆகிறத என்ன சொல்கிறோம்? பிறவாத புலிகள். நம்ம வினைகளெல்லாம் தீர்க்கப்படுவது அதை என்ன சொல்கிறோம்? பிறவாத புலி. அந்த விதை இருந்தாலும் அதுக்கப்புறம் அது முளைக்காது இல்லையா? அது வினைகளை தீர்க்கப்படுற இடம் என்று இரவாப்பனை இல்லையா? இரவாப்பனைங்கிறது பிறவாத புலி, இரவாத பனை. நாம் அதுக்கப்புறம் இறப்புங்கிறதே நமக்கு கிடையாது என்று பிறப்பு இறப்பை நீக்குவதை தலம் என்பதை அந்த 2 அடையாளங்களை கொண்டு நமக்கு விளக்குகிறார். இங்கே அந்த பட்டீஸ்வரத்தில் பேரூர் போய் பெருமானை கண்டு அந்த நடனத்தை தரிசவர்கள் பிறவார்கள் இரவார்கள் என்று அதையெல்லாம் அந்த பெருமான் அவர்களுக்கு சொல்லி அறிகிறார். எனவே இந்த இடத்துல அந்த பெருமானை அந்த இங்கே அந்த சிவபெருமான் அந்த திருப்பெருந்துறையில் இருந்துட்டார்னா அது பெருந்துறை. அது பேரூர்னு சொன்ன மாதிரி இதை என்ன சொல்கிறோம்? பெருந்துறை. அது முக்தி அளிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த பெருமான் அங்கே இருக்கிறது இருந்தாதுன்னா அதுதான் கைலாயம். நம்ம பிறப்பை இறப்பை அறுக்கக்கூடிய
இடம் என்று அந்த பெருந்துறையை சொல்கிறார். அப்படி சொல்லி அங்கே கொண் எருளி தன் உருவு கொண்டு ஒருவர் தேடும் பொன் அடி எனும் சலசம் மண்மிசை பொருந்த பண்ணும் மறை வல்லவர் பரிந்து அழல் வளர்ப்பார் மண்ணும் ஒரு தெய்வீக வளம்பதியில் வந்தார் என்று அங்கே சொல்கிறார். எனவே அந்த கொண் எருளி தன் உருவு கொண்டு ஒருவர் தேடும் பொன்னடி சலசம் மண்மிசை பொருந்த எருளி உருவு கொண்டு. அது எப்படிப்பட்ட எருளி? அதுக்கு ஒரு அடை பொன் எருளி இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. 11ஆம் நூற்பாவில் 2வது அதிகரணத்தில் 3வது பாட்டு என்னது? பொன்வாழ்முன் பொன்மூவில் புக்கு ஒடுங்கி போயகல எங்கும் தன்னாழ்வாழ ஆகும் தன்மையாம் சொல்கிறாரா இல்லையா? அப்போ அந்த கொன்மூ அப்படிங்கிறது, பொன் என்பது கருத்த கொண்டல்னு சொல்கிறோமா இல்லையா? கொண்டல்னா கருத்த மேகம்னு அர்த்தம், கார் மேகம் இல்லையா? அப்போ அந்த கொன் எருளி இல்லையா, கருத்த பன்றியின் உருவு, எருளினானது பன்றி உருவு கொண்டு அந்த காட்டு பன்றியின் உருவை அவர் எடுத்துக்கொண்டு ஒருவர் தேடும் பொன்னடி, ஒருவர் பொன்னடியை தேடுகிறார். ஒருவர் என்னும் அவரை தேடு இல்லையா? அந்த ஒருவர்னா யாரு தேடுறாரு? ஒப்பற்ற ஒருவர், ஒன்றலா ஒன்று, அவருக்கு ஒப்பான பொருளே கிடையாது. அதனால் அவருக்கு என்ன பேர்? ஒருவர். அவருக்கு என்ன பேர்? ஒருவர். அப்படின்னா ஒப்பற்றவர்னு அர்த்தம் இல்லையா? அந்த ஒருவரை தேடுகிறார். அந்த ஒருவரை பொன்னடி, அவருடைய திருவடி என்ன சொல்கிறாரு? பொன்னடி. அந்த பொன்னடி எனும் சலசம். ஏனும் அப்படின்னா என்னது? ஏனும்னா அது சிறப்பு பெயர். அப்போ அடினாலும் சலசம்னாலும் ஒன்று இல்லையா? ராமசாமி என்ற முத்துராஜ் அப்படின்னா அர்த்தம். அலைஸுன்னு சொல்கிறோமா இல்லையா? 2 பேர் இல்லையா? ஒரு பேர் பொது பேர், இன்னொன்று சிறப்பு பேர். அதனால தான் இங்கே பொன்னடி எனும் சலசம். அப்போ பொன்னடின்னு சொன்னாலும் சலசம்னாலும் ஒன்று தான் இல்லையா? சலசம்னானது தாமரை, சலம்னா நீர், ஜம்முனா தோன்றுவது, சலஜம் இல்லையா? ஆமாம். உற்பீஜம், சராயுஜம் அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? அது ஒன்று சலசம். தண்ணியில் பூக்கிறதுனால அதுக்கு என்னது? சலஜம் இல்லையா? அதனால் அந்த சலசம் என்ற அந்த தாமரை, அவருடைய திருவடியை என்ன சொல்கிறாரு? திருவடி தாமரைங்கிறத சொல்கிறார். அப்படி அடியனும் சலசம், அந்த தாமரையை மண்மிசை பொருந்த புவனையில் சேவடி தீண்டினன் காண்கன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆமாம். அந்த திருவடி அந்த மண்மேலே பொருந்தி வருது. அப்போது அந்த அப்படி தேடியும் காணாத இல்லையா, அந்த பெரிய பன்றியினது வடிவம் கொண்டு விஷ்ணு தேடி அறிதற்கரிய அந்த பொன்போலும் திருபடி, அவரால் பார்க்க முடியாத திருபடி, அது அந்த பூமியில் பொருந்த அங்கே அந்த ஊரில் வந்து அமர்ந்திருக்குது, நடந்த அருளைங்கிற. அதனால் இந்த
தாமரை அவனுடைய திருவடி என்ன சொல்கிறோம்? தாமரை. தாமரை உடையவன், தாமரை சேவடியான். தாவும் மறையை கொண்டிருப்பவன். தாவும் மறை. மறைங்கிறது மான் தாமரை ஏந்தினான் இல்லையா? தாமரையை சூடினான் என்றான். விளங்குதா? தாவும் மறையை ஏந்தி இருக்கிறவன் தாமரையை சூடுபவன் என்று. எனவே அவனை சலவிரோசனன். சலவிரோசனன்னா யாரு? விரோச்சனம்னா என்ன? விலோச்சனம். லோச்சனம்னா சுலோச்சனா பேர் வைக்கிறாங்களா இல்லையா? அப்படின்னா என்ன? அடடா, அதெல்லாம் கண்ணுன்னு அர்த்தம். அழகான கண்ணை உடையவள். விளங்குதா? அதனால விலோசனன்னா அகன்ற தாமரை கண்ணன். தாமரை மலர்ந்த தாமரை போன்ற கண்ணை உடையவன் தாமரை கண்ணன் இல்லையா? அவன் தாமரை போட்டு தாமரை கண்ணை பெற்றவன். விளங்குதா? அந்த கண்ணன் என்ற பெயரிலும் அந்த தாமரை என்பது அது நேரில் பிறப்பதனால அதுக்கு சலஜம் என்றும் பெயர் உண்டானது. எனவே இந்த தாமரை பெருமான நம்முடைய அறிவையெல்லாம் மலர்த்துறான். நம்முடைய அறிவை மலர்த்துறதுனால யோகத்தில் இந்த தலையை தாண்டியாச்சுன்னா மேலே என்ன சொல்கிறோம்? இதை சகசிர தளம். சகசிர தளம்னா என்ன? சகசிரனா 1000, தளம்னா இதழ். 1000 இதழை உடைய தாமரைன்னு அர்த்தம். நமக்கு சிவஞானம் விளங்கியாச்சுன்னா அது தாமரைன்னு சொல்கிறது. விளங்குதா? சகசிராரம்னு சொல்கிறோமா இல்லையா? தெரியாது, யோகத்தில் அப்படி இருக்குது. அதனால் அந்த தாமரை வனத்திடை தாவும் அன்னம் போல தூம வெண்காட்டு எரி தொடங்கினான் தனை சேமவில் குமரனும் விலக்கி சீரடி பூன்முகம் நெடுநிலம் புள்ளி சொல்லுவான் என்று கம்பன் பாடுவார். ராமாயணத்தில் கம்பர் சொல்கிறார், அந்த அவனுடைய சீரடி, பெருமானுடைய சீரடி பூமுகம், அவனுடைய முகம் பூமுகம், தாமரை வனத்திடை தாவும் அன்னம்போல். தாமரை காடு என்ன சொல்கிறாரு? தாமரை காடு, செந்தாமரை காடனிய மேனி தனிச்சுடரே. எங்கே படித்தது? ஆமாம், சதகம். சதகத்தில் தானே சொல்கிறாரு. எனவே அவனுடைய திருப்படி என்ன சொல்கிறோம்? தாமரைங்கிறோம். அவனையே என்ன சொல்கிறோம்? செந்தாமரை காடனைய மேன். ஏன்னா அவன் திருவடி தாமரையாக இருக்குது, திருவுந்தி தாமரையாக இருக்குது, திருமுகம் தாமரையாக இருக்குது, திருவாய் தாமரையாக இருக்குது, திருக்கண் தாமரையாக இருக்குது. இப்படி எல்லாமே தாமரையாக இருக்கிறதுனால தாமரை காடுன்றார். அது எல்லாம் இருக்கிறதுனால செந்தாமரை காடனைய மேனி. அவனுடைய பெருமானுடைய திருமேனி என்ன சொல்கிறாரு? செந்தாமரை காடனைய மேனி. அதைத்தான் கம்பர் சொல்கிறார். அதே அப்படியே அங்கே சொல்கிறார். எனவே அந்த செந்தாமரை காட்டு தாவி செல்லும் அன்னப்பறவை போல அந்த தூமபெண் காட்டி எரிதொடங்கினான் தானே. அந்த புகை சூடிய கொடிய காட்டிலே எரியும் தீயில் பாய்கின்ற சீதை, அந்த சீதை தீ வளர்த்து அதுக்குள்ளே போகிறத அங்கே சொல்கிறார். அவர் பெருமான் திருவடியை அடைகிறான்னு சொல்கிறாரு. அந்த தீய செந்தாமரைன்னு
அந்த காட்டுக்குள்ளே அந்த சீதை புகுறாள். அந்த தீ என்ன சொல்கிறாரு, அங்கே மற்ற சீ எல்லாத்தையும் சுட்டி எரிக்கும், இது முத்தி கொடுக்க தீ, அருளுடை சுடர். இது என்னது? அருளுடை சுடர். அதனால் அந்த தீ நம்ம உலகத்தில் எரிக்கிற அந்த தீ மாதிரி, இந்த கார்காபத்தியம்னு சொல்கிறோமே, அதானே சொல்லுவோம், வீட்டில் இருக்கிற தீ, அந்த தீ இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த தீயில் அந்த சீரடி புதுமுகம் அந்த இதில் புள்ளினாள்னு சொல்கிறார். அதை அப்பர் சுவாமிகளும் 1000 தாமரை போலும் 1000 சேவடியாம். அவருடைய சேவடி என்ன சொல்கிறாரு, 1000 தாமரை போலும் ஆவல் சேவடி. ஏன் அப்படி சொல்கிறாரு? அவனுக்கு 1000 அடியாக இருக்குது. ஒரு கால் இருக்கிற 1000 கால் இருக்கா? பூரா மாதிரியா இருக்கான்? அது ஒவ்வொன்றும் அருட்குணம்ங்கிறார். எண்ணில்லாத அருட்குணம். ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு தாமரை போல, அந்த தாமரையெல்லாம் குவிச்சு வச்சா போல இல்லையா? அதை தான் அந்த சேக்கிழார் பெருமானும் சொல்லுவார். அந்த பூம்பாவையை ஞான சம்பந்தர் எப்படி பார்த்தாரு, 1000 முகத்தால் கண்டார். அங்கே பூம்பாவை தெரியலையாம். பெருமானுடைய கருணை தான் அந்த உடம்பு பூரா தாமரையாக பூத்திருக்கான். பூம்பாவை உடம்பு பூரா பெருமானுடைய கருணை என்னும் தாமரையை பூத்திருப்பதாக கண்டாருங்கிறார். விளங்குதாமா? அப்போ அந்த ஒவ்வொரு பகுதியும், அந்த சாம்பல்லிருந்து உண்டான ஒவ்வொரு துளியும் பெருமானுடைய கருணை அப்படின்னு அதை பலவிதமாக சிந்திக்கிறாருங்கிறார். விளங்குதா? அதைத்தான் இங்கே அந்த பெருமான் 1000 தாமரை போலும் 1000 சேவடியாம். எண்ணில்லாத அருள் குணங்களை உடையவன். ஒவ்வொரு அருளையும் ஒரு தாமரைங்கிறார். அதனால் 1000 பொன்வரை போலும் 1000 தோள் உடையான். அவனுடைய எண்ணில்லாத சக்திகளை தோளுங்கிறார் இல்லையா? அதுபோல் அவர் 1000 நதிகள் மொய்த்த அலைகடல் அமுதம் வாய். 1000 நதிகள் வந்து கலக்கக்கூடிய அலைகடல் அமுதம் வாங்கி 1000 அரசர் வாழும் அணில்மதில் 3 வேவ. அந்த 1000 அசுரர்கள் இருக்கக்கூடிய அந்த திருபுராதிகளுடைய கோட்டை வேவ செய்தவன். 1000 நதிகள் மொய்த்த அலைகடல். நதியினாலே அந்த நீரே அமுதமும், 1000 நதிகள் போய் கலக்கக்கூடியது அந்த கடல் இல்லையா? அதனால் அந்த எல்லா நதியும் ஒவ்வொரு நதியும் ஒரு அமுதமாக்கி அத்தனை அமுதமும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அலைகடல் அமுதத்தை வாங்கி அதை உண்டு. 1000 அசுரர் வாழும் அதிமதில் 3 வேவ. அந்த பெருமான் அந்த நஞ்சை உண்டாரா இல்லையா? அந்த கடலில் எழுந்த நஞ்சை உண்டார். அதுதான் அந்த நீலகண்டருங்கிறோம். அதை எதுக்காக உண்டாராம்? ஆமாம், 1000 அசுரர் வாழும் அணிமதில் 3 வேவ. அப்போ 1000 அசுரர்ங்கிறது 1000 முகத்தான் ஆணவம் மறைக்கும் என்பது வேத வாசகம். விளங்குதா? அது 1000 முகத்தில் எண்ணில்லாத வகையில் அவன் மறைக்கும். அதனால் அதை 1000 அசுரர் அப்படிங்கிறார். அந்த ஆணவ மூலத்தின் கொடுமையை 1000 அசுரர்களும் அதோடு சேர்ந்து இருக்கிற மாயை கண்மம் என்ற 3 அசுரர்களையும் வேவுவதற்காக இந்த நஞ்சலை அவங்கள வேக வைக்கிறானாம். இந்த நஞ்சை உண்டு அந்த 3 மலங்களையும் பெருமான் வேக வைக்கிறாரு அப்படின்னு அப்படி பாடுறார். எதுக்காக நஞ்சுண்டார் என்பதை அப்படி சொல்கிறார். எனவே 1000 கமலம் ஞாயிறு 1000 முக்கண். அவனுடைய முக கர சரணத்துள் பெருமானுடைய கை, அவனுடைய முகம், சரணம் காலு எல்லாமே தாமரை என்று திருவைசைப்பா. இது திருவைசைப்பால் சொல்லக்கூடியது. விளங்குதா? இப்போ எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்க, அவனுடைய உடம்பு பூரா, ஏன்னா அருள் திருமேனிங்கிறது
அதைத்தான் என்ன சொல்கிறோம், அருள் திருமேனிங்கிறது. அதனால் அந்த இதை இவர் நம்ம அபிராம பட்டர் அதை சொல்லுவார். அபிராம பட்டரும் அதை சொல்கிறாரு. இந்த அம்பிகையை மனம் உருகி போற்றி வழிபடுகிற இந்த அபிராம பட்டர் அந்த பெருமானுடைய அருளைத்தான் அவர் வழிபட்டார் இல்லையா? அதனால் அந்த பெருமாட்டியினுடைய திருவருள் அனுபவத்தை அவர் அந்த அருளை பெற்றவர் யார்? அந்த அபிராமி பட்டர். அவர் தம்முடைய விண்ணப்பங்களை அன்னை ஏற்றுக்கொண்டாள் என்ற உறுதிப்பாடு அவருக்கு உண்டாயிற்று. அதனால் தம்முடைய புகழ்மொழிகள் அந்த அபிராமி அம்மையுடைய திருவடிகளுக்கு உகந்த மலர்களாயின என்று நம்பிக்கை. நாம் பாடுறதெல்லாம் திருமுறை விண்ணப்பம் அப்படிங்கிறமா இல்லையா? அப்படின்னா என்ன அப்பம்? திருமடிங்கிற பூக்களை உன்னுடைய திருவடியில் சாத்துகிறேன் என்று அர்த்தம். விளங்குதா? விளங்கணும். என்ன செய்கிறோம்னே தெரியாமல் செய்யக்கூடாது. உட்காந்து பாட்டு பாடணும். பாட்டுனாலே என்னது? புகழ்ச்சின்னு அர்த்தம், போற்றி இல்லையா? அப்போ வாடுகின்ற பூமாலையை விட நம்ம நெஞ்சத்தால் அவனை நினச்சி போட்டுறது பெரும் பலனை அளிக்குங்கிறது தான் திருமுறையுடைய பெருமை. அதனால் அவர் அந்த பாமாலை சூட்டுகிறார் அம்மைக்கு. அப்படி சூட்டும் பொழுது இந்த மலர்கள் அவள் திருவடிக்கு, அது திருவடி ஒரு தாமரை இல்லையா? இவருடைய நெஞ்சம், இவருடைய அன்புங்கிறத மாலையாக்கி போடுறார் இல்லையா? ஆமாம். அதை நம்ம சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். சேக்கிழார் பெருமான் அந்த சங்கிலி நாச்சியார், சங்கிலி நாச்சியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கிலி நாச்சியார்னா என்ன? சுந்தருடைய சம்சாரம் கூடாது. சங்கிலி நாச்சியார்னா உலக பந்தத்திலிருந்து நம்மை விடுவித்து பெருமானோடி பந்தம் செய்பவள்னு அர்த்தம் அந்த நாச்சியார். விளங்குதா? அதனால அந்த அம்மா அவங்க பூ கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்கன்னு சொல்கிறாரு. ஏம்மா அந்த கோயிலில் உள்ளுரை வினைங்கிறதானே அவர். ஏன்னா அவங்க இருந்து அங்கே பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி கட்டுறாங்க? அப்போது அந்த பஞ்சாக்கரம்ங்கிற பூவு அது யார்? அந்த பஞ்சாக்கரவன் தான் அந்த பூவு பெருமான். விளங்குதா? அன்பு நாரா பஞ்சாக்கரம் பூவா. ஆடாடா, இப்படிலாம் கட்டணும் பூவு. விளங்குதாமா? அன்பு நாரான்னு அனர்த்தம். அன்பு நாறு போலங்கிறது உருவகம். பஞ்சாக்கரத்தை பூவுன்னு சொன்னதுனால அன்பை நாறுங்கிறார். அந்த நாற்றம்ங்கிறது என்னது? பக்கி. நாற்றம்னா வாசம். நாருன்னு தான் நாறு இல்லை, அது என்னது? மனம். பக்கி மனம் கொண்டு இல்லையா? பஞ்சாக்கரமுங்க புஷ்பத்தை பெருமானிடத்தில் சாத்திரா அப்படின்னு சொல்கிறார். விளங்குதாமா? அதனால் இங்கே நான் இந்த பாமாலைகளை அம்மையினுடைய அந்த அபிராமி அன்பையினுடைய திருவடிகளுக்கு சூட்டுகிறேன். அப்போது அந்த மலர்கள் அந்த திருவடிக்கு போய் சேர்ந்ததா? நம்ம போட்டதெல்லாம் பெருமானுடைய திருவடிக்கு போகணும். போச்சுதா? பீமன் போட்டதெல்லாம் அங்கே போச்சுதா இல்லையா? அதுபோல் இங்கே நாம் போட்டது அந்த திருவடி ஏற்றுக்கொண்டதாங்கிறது.
இல்லையா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அதனால் அவர் தன்னுடைய அந்த விருப்பம் காரணமாக அவ்வாறு எண்ணிக்கொண்டார். அதனால் அந்த அபிராம பட்டர் ஒரு அனுபூதிமான். ஏற்கனவே அவர் அந்த பெருமாட்டியை பலதரம் தரிசித்தவர் இல்லையா. அனுபூதினா அனுபவம், அந்த பேரின்பத்தை. பூதி, பூதினா என்னது? செல்வம் இல்லையா. அது அவருடைய பூதி, அந்த பூதியை தன்னுடைய பூதியாக கொண்டவர், அதான் அனுபூதி. அவருடைய இன்பத்தை தான் பெறுதான், அதான் அனுபூதி. அதனால் அந்த அருள் அனுபவத்தை பெற்றவர், அப்படி ஆழ்ந்தவருக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்னா இந்த ஆன்மாக்கள் எப்போதும் ஒரு மாதிரி இருக்கிறதில்ல. ஒரு நேரத்தில் பக்தி உச்சிக்கு போகுது, ஒரு நேரத்தில் இது நினச்சா இனிமேல் இந்த பக்கமே எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு நேராக மாறிடும், ஒரே மாதிரி இருக்கிறது. அதனால் அவருக்கு அப்படி ஒரு சந்தேகம் வர அந்த முருகப்பெருமானுடைய திருவருளிலே ஊறி அந்த அனுபூதியை கைவரப்பெற்றவர் அந்த அருணகிரிநாதர் இல்லையா. அருணகிரிநாதர்னா என்ன? செம்மலை, செம்மலை, அண்ணாமலை இல்லையா. ஆமாம், அந்த கிரிநாதர் தன்னுடைய சிரசிலே பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் சூடிக்கொண்டிருப்பவர்னு அர்த்தம். விளங்குதா? அருணகிரிநாதர்னா அவர் மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வே வேலவனே என்பான். மல்லே புரி பன்னிருவாகுவில், பன்னிரு வாகு, வாகுன்னு வாகு வளையம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு அணிகலன் இல்லையா. கடல்ங்கிற மாதிரி வாகு வளையம் எல்லாம் புதுசாக இருக்குது உங்களுக்கு. கடல் அப்படிங்கிறது காப் மசிலில் போடக்கூடியது இல்லையா. அப்போ அந்த மசில்லாம் வற்றி போயிடுச்சுன்னா பழம் விழுந்துடும், அது வீரத்துக்கு அடையாளம் ஐயா. கால் நல்ல திண்மையாக இருக்கிறதுக்கு அடையாளம், அது வீரர்கள் போடுறது. கடல், வெற்றி கடல் சொல்கிற மாதிரியா அது. அது மாதிரி தோளில் போடுறது வாகு, தென்தோளுங்கிற மாதிரியா. அது தோல் மெலிஞ்சா கலந்து விழுந்துடும், விளங்குதா. அது வலிமை விருந்தவர்கள் போடக்கூடிய ஆபரணம், அரசர்கள் சூடிக்கொள்ளக்கூடியது. அது பெருமானுக்கு சொல்கிறோம் இல்லையா. அதனால் அந்த பெருமானுடைய அந்த தோளில் போட்டிருக்கிறது தான் அந்த வாகு வளையம். மல்லே புரி பன்னிரு வாகு. பெருமான், முருகப்பெருமான் அசுரர்களோடு போர் புரிகிறாளா இல்லையா? இல்லையாம்மா? ஆமாம். அதனால் அவன் பன்னிரு தோள், பன்னிரு தோளிலையும் பன்னிரு வாகு பூண்டவன், வாகு விளையத்தை இங்கே மாட்டியிருக்கிறான். அதனால் மல், மல் புரிதனா போர் புரிதல் இல்லையா. மல்லே புரி, அந்த போர் புரிவதற்கு உரியதான 12 தோள்கள். அதில் அந்த வாகு வளையம் சூடியிருக்கிறவன் என் சொல்லே, தோள்களிலும் என் சொல்லே, அந்த வாகு வளையம் இருக்கிற தோளில் பூரா என் சொல்லே, என்னுடைய பாட்டுக்களையே வாகு வளையமாக பெருமானுக்கு சூட்டினேன் அப்படின்னு அருணகிரி பாழ்வார். அடியேன் சொற்கள் அந்த பாடல்களையும் உகந்து புனைவார், அணிந்து கொள்ளுவார் அந்த சுடர் வேளவன் என்று அவர் சொல்லுவார். விளங்குதா? அதனால் எல்லே எனும் இந்த இல்வாழ்க்கை என்ற அந்த மாய வாழ்வில் 8 அணை இங்கே அந்த இல்லற வாழ்க்கை என்ற பிறப்பில் பிறக்க வச்சு இல்லற வாழ்க்கையில் என்னை சிக்க வைத்துள்ளாய். கொல்லே, நான் கொடியவனாகி இருந்தாலும் என்னை இந்த இல்லற வாழ்க்கையில் போடாமல்
உன் அருள் கொண்டு காக்க முடியாதா என்று பெருமானிடத்தில் கேட்குறார். இப்படி பிறவியை கொடுத்து இல்லற வாழ்வில் எல்லாம் இல்லறம் போயிருந்து அதுக்கப்புறம் துறவரம் போய் அப்படித்தானே முக்கியம் அடையணும். இப்படியெல்லாம் கஷ்டப்படாமல் உன் திருவருளாட நேரையே என்ன உன் திருவடியில் சேர்க்கக்கூடாதா? அது இந்த நம்ம தர்மபுரம் முதல்வர் குரு முதல்வர் அவர் பாடியிருப்பாரா இல்லையா? அனைத்துவிற்கும் பாசம் மறுத்து முக்தி கூட்ட மனத்துயரம் செய்தல் மருந்தோ மனத்துயரம் செய்யாமை தீர்மருந்து அறிந்திலையோ ஐயா சொக்கநாதா அப்படின்னு சொக்கநாத பெண்பாலை கேட்பார். இப்படியெல்லாம் பிறவி கொடுத்து கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் முக்தி கொடுக்காம, ஆமாம், ஒரு துன்பம் இல்லாமல் ஒரே இன்பமாக அனுபவிச்சுட்டு போகிற மாதிரி ஒன்று கொடுக்கக்கூடாதா? உனக்கு அப்படி ஒரு மருந்து இல்லையா? இனிப்பு மருந்து இல்லையா? ஒரே கசப்பாக இருக்கேன்னு கேட்குறார். அதுபோலத்தான் இவர் இந்த பிறவியை கொடுக்காம முட்டி கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறார். விளங்குதா? அப்போது அவர் அந்த அருணகிரிநாதர் அந்த பெருமானுடைய அருளை அவர் சொல்லும் பொழுது என்னுடைய சொல்லை தாமரைப்பூ போல சூடிக்கொள்கின்ற வேலவனே என்று அழைப்பார் இல்லையா? இவருடைய சொற்களை எல்லாம் பூ போல எடுத்து பெருமான் சூடிக்கொள்வார் என்று. அதனால் இங்கே அதுபோலத்தான் அந்த அபிராமி பட்டர் சொல்கிறார். அந்த முருகன் செய்த பேரருள் வல்லபத்தால் இந்த உணர்ச்சி அவருக்கு உண்டாயிற்று. அதே போல் இந்த அபிராம பட்டருக்கும் அந்த பெருமாட்டியினுடைய திருவடியில் தன் பால்மாலைகள் சேர்ந்து விளங்குவதனால் அவருக்கு ஒரு பெருமிதம் ஏற்பட்டது. அதனால் அதே சமயத்தில் ஒரு வியப்பும் ஏற்பட்டது. அவருடைய நிலை என்ன, அந்த அம்பிகையினுடைய நிலை என்ன, அவருடைய மொழிகள் அந்த அம்பிகையின் திருவடியிலே தங்கும் தகுதியை பெற்றிருக்கிறதா என்று அவருக்கு ஒரு ஐயம். அவ்வளவு பரிசுத்தமான திருவடியில் நாம் இந்த அழுக்கு வாயால் பாடுன சொல்லும் போய் சேருமா என்று அவருக்கு ஒரு ஐயம் வந்தது. அதனால் அந்த பெருமாட்டின் கருணையினால்தான் அது அங்கே போய் சேருது என்பதை அவர் உணர்ந்து அவர் அதை பாடுறார். எனவே அந்த பெருமாட்டு நின் தாளினைக்கு உன்னுடைய திருவடி தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழியும். நாக்கில் கொண்டு இந்த நாக்கில் என்னதெல்லாம் பேசுகிறோம், இந்த நாக்கில் ஆமாம் கண்டதெல்லாம் பேசுகிறோம், கண்டதெல்லாம் சாப்பிட்றோம், ஒரே அசுத்தமயமாக இருக்கு. இதில் தோன்றின ஒன்று போய் அங்கே போய் சேருமா என்று அவருக்கு ஒரு ஐயம் ஏற்படுது. அதனால் என் நாத்தங்கு புன்மொழி ஏற்றவாறு நகை உடைத்தேன். அது உன் திருவடியில் சேர்ந்தது தான் ஒரு சிரிப்புக்கு இடமானது தான். அது எப்படி போகும் இல்லையா? அது எவ்வளவு தூய்மையானது, இது எவ்வளவு அழுக்கு நிறைந்தது. இதில் தோன்றின ஒரு பூ போய் அந்த திருவடியில் சேர முடியுமா என்று அவர் அதை பாடுறார். எனவே அந்த தாளினை இயல்பாகவே தாமரையின் எழிலும் அருள் மனமும் உடையது. இந்திராதி தேவர்கள் கற்பக மலர் கொண்டு பூசிக்க அவற்றால் உண்டான நறுமணத்தை பெற்றது இல்லையா? கற்பக மலர்லாம் அது வாடாத மலர், மனம் குறையாத மலர். அப்படிப்பட்ட மலர்களை கொண்டு அவர்கள் பூசிக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இந்த புன்மொழியையும் ஏற்றுக்கொள்ளுமா? இயற்கையாகவும் பூமாலை முதலியவற்றால் செயற்கையாக மனம் பெறுவது இந்த பூக்கள். அதனால் அன்னையினுடைய தாள் அது மாறாத அருள். அதில் இந்த மாறுகின்ற மனமுடைய பூக்கள் சென்று செல்லுமோ என்று அவருக்கு அந்த ஐயம் உண்டாகிறது. அதனால் மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாக்கு தங்கு புன்மொழியும் ஏற்றவாறு என்று அவர் பாடுகிறார். எனவே அந்த அம்மை நாம் எவ்வளவு அனுசிதம் செய்தாலும் இந்த பிள்ளை செய்தேன்னு என்ன செய்வாங்க, அதை அன்போடு ஏற்றுக்கொள்வாங்க என்று எண்ணி உலகமெல்லாம் மிகப்பெரியவர்கள் என்று எந்த திருமூர்த்திகளை துதிக்கிறதோ அவர்கள் அந்த பெருமாட்டியின் புகழை பாடுகிறார்கள்.
உலகத்தில் உள்ள அடியவர்கள் அந்த இரவியை புகழ்வது பெரிதல்ல. அதை அவர் சொல்கிறார். அந்த மும்மூர்த்திகளும் அந்த பெருமானுடைய திருப்புகழை புகழ்கிறார்கள். அந்த இரவியை புகழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இறை வீயை புகழ்கிறார்கள். எப்படி பிரிக்கணும்? இறைனானது, இறைனா அறிவுக்குள்ளே இருக்கிறவா, இருப்பவள் இறை. இருத்தல் என்பது அதற்கு பகுதி இல்லையா? நம்ம அறிவுக்குள்ளே இருக்கிற வீ, புதுவி சூடும் அணவாளா, யார் பாடியிருக்கிறா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில் பாடுறாரா இல்லையா? பாடுறார். புது வீங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. வீங்கிறது பூ. வீணானது பூ இல்லையா? எனவே இறை வீ என் அறிவுக்கு உள்ளே இருக்கிற வீணா மலர். என் அறிவுக்கு உள்ளிருந்து நம்மை மலர்த்துகிற அந்த மலர் பேர் தான் இறை வீ என்றது காரணப்பெயர் இருக்கிறார். விளங்குதா? இறைவீனா என்ன? இறைனா நம்ம அறிவுக்குள்ளே இருக்கிறது, வீணா மலர். விளங்குதா? அது சாத்திரத்தெல்லாம் வருதா இல்லையா? வருது. ஏன்னா நமக்கு அறிவாக இருக்கிறது திருவருள் தான் இல்லையா? உண்மை விளக்கம் 30 அதானே சொல்லுது. ஏய்யா 30 சொல்லுங்க. அக்கரங்களுக்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல மிக்க உயிருக்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும் யாம் இல்லாத இடத்து மக்க அறிவு நில்லாது என்ற நல்ல ஆகமும் போதும் நாடுங்கிறாரா இல்லையா? அப்போ பெருமான் இல்லைன்னா நமக்கு அறிவு இல்லை. அதனால் நம்ம அறிவை எப்போதும் விளங்க செய்து கொண்டிருக்கிற மலர் இறைவிங்கிறது அறிவுங்கிற மலருங்கிறார். விளங்குதா? அதனால் அது என்ன சொல்கிறாரு? காரணப்பெயர் அப்படிங்கிறார். அதனால் அந்த முனிபங்கவர்கள் அவர்களை துதிகளை பாடுவது அரிதன்று. அவங்கெல்லாம் அது பாடுறது பெருசு இல்லை. கந்தர்வர், கிண்ணறுவர், வித்யாதரர் அன்னையின் இசையை பாடுவதும் அதெல்லாம் பெரிய செயல் அல்ல. ஆனால் அந்த தேவர்கள் பாராட்டுகிறார்களே, அதுவும் ரொம்ப அருமையான காரியம் இல்லை. தேவர்களுக்கு அதிபதியாகி இந்திரன் பொழுது வெடிந்தால் அம்பிகையை புகழ்ந்து வாத்தி இல்லையா வாழ்கிறான். அது கூட பெருமை இல்லை. இவர்களுக்கெல்லாம் மேலானவன் அந்த பிரம்மதேவன். அவன் படைப்பு தொழில் புரிகின்ற பெரியவன். அவனால தான் இந்த காசினியே உண்டாயிருக்குது. அவன் அம்பிகையை போற்றித்தான் தன் படைப்பு தொழிலையே தொடங்குகிறான். அதனால் அவன் போற்றுவதும் பெரிதல்ல இல்லையா? அவன் மட்டுமல்ல, அந்த எல்லா விஷ்ணு எல்லாருமே அவனை போற்றுகிறார்கள். அதனால் அவனை கமலாஷ நிவேதிஷா என்று அவனை அழைக்கிறாங்க. அப்போது கமல அட்சம் அப்படின்னா கண்ணு, அட்சம்னா கண்ணு, தாமரை போன்ற கண்ணை போட்டு நிஷேபிதா பெருமானுடைய திருவடியில் கண்ணையே பிடுங்கி தாமரையாக சாத்தியவனே என்று அது லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது. லலிதா சகஸ்ரநாமத்தில் அவனை திருமால் என்ன சொல்கிறாங்க? தாமரை போன்ற கண்ணை பெருமானுடைய திருவடியில் சமர்ப்பித்தவனே என்று. எனவே அதனால் இந்த ஆரி அயன் எல்லாரும் அவர்களுடைய வாழ்வு நிலைப்பதற்காக என்ன செய்கிறாங்க? பெருமானுடைய திருவடியை போற்றுகிறார்கள். அந்த அருளை போற்றுவது அம்மையை போற்றுவதுங்கிறார். அதனால் எவ்வளவு உயர்ந்தவர்கள் தான் அவர். நாம் எப்படி பெரியவர்களாக நினைத்தால் அதைவிட நம்முடைய அம்மையினுடைய அருள் என்பது மிக மிக பெரியது. சர்வசங்காரம் செய்யும் காலத்தில் எல்லாரும் எதில் ஒடுங்கியிருக்கிறாங்க? எல்லா உயிர்களும் எங்கே ஒடுங்கி இருக்குது? அருளிலே. எல்லா உயிரும் எங்கே ஒடுங்கி இருக்குது? அருளிலே ஒடுங்கி, சக்தியில் ஒடுங்கியிருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ எல்லாம் அங்கே அவளை கொண்டே செய்கிறார். அந்த பெருமாண்டு அது மாயையெல்லாம் ஒடுங்கியிருக்குதுன்னு சொல்லப்படாது. மாயை எங்கே ஒடுங்கியிருக்குது? சக்தியில் ஒடுங்கியிருக்கு. மாயை எங்கே ஒடுங்கியிருக்கு?
சக்தியில் ஒடுங்கியிருக்கு, சர்வ சீவராசிகளும் அதில் ஒடுங்கி இருக்கிறது. அதனால் எல்லாமே எங்கே ஒடுங்கி இருக்குது? பெருமானுடைய திருவடியை தான் சக்திங்கிறோம், பெருமானிய திருவடியை தான் சக்திங்கிறோம். அதில் ஒடுங்கி இருக்குது. அதனால் அவனை மகா பைரவ பூஜிதா என்று வேதம் அவரை சொல்லுது. மும்மூர்த்திகளும் அவரை வணங்குகிறார்கள். அப்படியெல்லாம் வணங்கக்கூடிய திருப்படி ஏத்தும் அடியவர் ஏழேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்துகின்ற குழலணங்கே மனம் நாரும் நின் தாழினைக்கு என் நாத்தங்கு பொன்மழையும் ஏறியவாறு நகைவுடைத்தே என்று இப்படி அபிராமி பட்டர் அந்த அம்பாளுடைய திருவடியை சொல்கிறார். இவங்களெல்லாம் பூஜிக்கிறாங்க. அதில் எளியவனுடைய இந்த புள்ளிய நாக்கினால் சொன்ன மாலையும் போய் சேருமா என்று. அதனால் அப்பேற்பட்ட திருவடி அந்த பெருமானுடைய திருவடி. அந்த திருவடியை பண்ணும் மறை வல்லவன். பண்ணுதல்னான் இது ஓதுதல். அந்த திருவடியை புகழ்ந்து ஓதுகின்ற மறை வல்லவர், மறையவர்கள், வேத ஆகமங்களை பயின்றவர், வேதங்களில் வல்லவர். ஏன்னா அந்த பண்ணுதல்ங்கிறது சூடுதல் புனைதல் என்பது. எனவே பொன்னின் வெண்சிறுநீர் புனைந்து என்ன பண்ணு நீர்மலை மால்வரை மாலது என்பது. அந்த பண்ணுதல் என்பதை சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அதாவது அந்த பெருமான் கைலையில் இருக்கிறாரா இல்லையா பெருமான், அவர் பொன்னின் வெண்சிறுநீர், பொண்ணுல வெண் சிறுநீர் புனைந்தது போல பெருமான் பொன் போல இருக்கிறாரு. அந்த மேனியில் வெள்ளையா சிறுநீர் பூசி இருக்கிறார் இல்லையா? அப்படி அவனோடு அந்த திருநீர் பூசி இருக்கிறது எதுவா? அந்த பனிமலை, பனி தான் சிறுநீர் போல் இருக்கான் இல்லையா? அந்த மலை பொன் போல் இருக்கான். விளங்குதாமா? அது பெருமானும் அவனிடத்துல இருக்கக்கூடிய நீர். அதனால் அந்த பொன்னின் வெந்தி நீர் புனைந்தது என பண்ணும் நீள் பனி. பண்ணுதல்ங்கிறது அவனை பொருந்தி இருப்பது. அந்த நீர் அவனோட பொருந்தி இருக்குது. அதனால் அங்கே வண்ணந்தான் செய்யதென்று வெளிதே என்றும் எண்ணந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம்ங்கிறமா இல்லையா? அது சிவப்பா வெள்ளையா? ரெண்டு தாங்க. அந்த சிவப்பா இருக்கிறது சிவம் இல்லையா? வெள்ளையா இருக்கிறது அம்மை. விளங்குதா? அது தூய அறிவு, அவனுடைய தூய அறிவு. அதனால் அவனை சிகப்பு, நம்மை செம்மைப்படுத்துகிற செம்மையான அறிவுடையவனை சிகப்புங்கிறாரு இல்லையா? தூய தன்மையை எப்படி சொல்கிறாரு? வெள்ளை அப்படிங்கிறார். எனவே அப்படி பண்ணி இருக்கிற அந்த மலை, அந்த கைலை மலை, அதை பறிந்து அழல் வரப்பார் மண்ணும். அங்கே அந்த வேதியர்கள் பரிந்து பெருமான் மீது உள்ள பரிவினாலே, பெருமான் மீது உள்ள பக்தியினாலே அழல் வளர்ப்பார் மண்ணுகின்ற அவங்க பெருமான் மீது இருக்கிற பக்தியினால் அன்பு கூர்ந்து நித்தியாக்கினி வளர்க்கின்ற பிராமணர்கள் மண்ணு இருக்கிற அந்த ஊர் அங்கே அந்த தில்லையில் அந்த தில்லை மூவாயிரவர், தில்லை மூவாயிரவர் பெருமானுடைய திருமேனியை தீண்டி வழிபாடு செய்வது போல இங்கே இந்த திருப்பரந்துறையில் 300 பேர், அங்கே 3000 பேர், இங்கே 300 பேர் வந்து அவங்களுக்கு அங்கே குடிகளெல்லாம் அமைத்து அங்கே அவருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? நித்திய கைங்கரியங்களை செய்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால்
பரிந்து அழல் வளர்ப்பார் மண்ணும். அவனை பெருமானை பரிந்து அந்த அழல் வளர்த்தல்ங்கிறது ஹோமம், நித்யாக்கினி வளர்த்தல். நித்யாக்கினி வளர்ப்பவருமான அந்த பிராமர்கள் அங்கே மிகுந்திருக்கக்கூடிய, ஏன்னா இந்த அக்னி காரியத்தை பற்றி நாம் வேதங்களில் சொல்லியிருக்குது, பூசையில் சொல்லியிருக்குது, திருமந்திரம் சொல்கிறது. இந்த அக்னி காரியம்ங்கிறது என்னது? எல்லாரும் செய்யணும். அது இந்த அக்னி காரியம்ங்கிறது எல்லாரும் செய்ய வேண்டியது. நித்யாக்னி, நித்யாக்னினானது இப்போ இல்லறத்தார், நாமெல்லாம் இல்லறத்தார் தானே. இல்லை அறத்தாரா? இல்லையா அறத்தார்? எள்ளில் இருந்து அறம் செய்பவர்கள். எள்ளில் இருந்து, எள்ளுனானது எள்ளுனா எள்ளாள், எள்ளாளோடு கூடியிருந்து அறம் செய்பவர்கள். மனை மாட்சினானது, மனைனா வீடு, வீட்டினுடைய மாட்சியா? மனை மாட்சின்னு திருக்குறள் இருக்கா இல்லையா? அப்படின்னா என்ன? இல் வாழ்க்கை இல்லை மனை மாட்சி. மனை மாட்சினா மனையாளது மாட்சி, மனை மாட்சி. மனை மாட்சினான மனையாளது மாட்சி. விளங்குதா? அதனால இப்போ அங்கே எல் என்பது அங்கே அந்த எல்லாளோடு கூடியிருந்து செய்வது, அதான் அறம். எல் அறம். அறத்துப்பாலில் முதல்ல எந்த அறம் சொல்லியிருக்கிறாரு? எல் அறம். அதுக்கப்புறம்தான் துறவறம். இதை துறந்து அதுக்கப்புறம் செய்யக்கூடிய அறம் இல்லையா? எல்லில் இருந்து வாழ்ந்து தான் துறக்கணும். எதை துறக்கணும்? பூட்டி இருக்கதான் திறக்கணும். எதம்மா திறக்கணும்? அறம், பொருள், இன்பம், இந்த மூன்றும் திறக்கணும். துறக்கிறது தான், அதில் பயிலுவது தான் எல்லாரும். இதில் பயின்று என்ன செய்யணும்? இந்த மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. இந்த மூணையும் விடணும் இல்லையா? ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவுப்பட்டது இன்பம், பரனை நினைந்து இந்த மூன்றும் விட்டதே பேரின்ப வீடுங்கிறார். விளங்குதா? இதிலெல்லாம் பழகி இது ஒன்றும் நித்தியமில்லைன்னு தெரிஞ்சு பெருமான் திருவடி ஒன்று தான் நிச்சயம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இல்லறம். விளங்குதா? இந்த இல்லறத்தில் இருக்கும் பொழுதே இதை புரிஞ்சு என்ன செய்யணும்? ஏம்மா 4 வருண ஆசிரமம்னு சொல்கிறோமா இல்லையா? வருண ஆசிரமம்னா என்ன? வருணம்னா என்னது? வரிசைன்னு அர்த்தம். வருணம்னா என்னது? வரிசை. அடாடாடா, தமிழ் ரொம்ப தரிக்கண தமிழாக போடுது. பாடுறத ஒரு முறையாக பாடுறது. இதுக்கப்புறம் இதுக்கு இதுன்னு பாடுறதுக்கு பேர் வர்ணம். ஞானசம்பந்தர் வர்ணத்தெல்லாம் பாடியிருக்கிறாரா இல்லையா? பாடியிருக்கிறாரு. எனவே முதல்ல பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், சந்நியாசம் இல்லையா? மனப்பிரஸ்தம், சந்நியாசம் 4 நெறி இருக்குதா இல்லையாம்மா? இருக்குது. 4 படி. எல்லாத்துக்கும் இந்த 4 படி தான். பிரம்மச்சரியம்னா கல்யாணம் முடிக்க அன்மேரிடுன்னு அர்த்தம் இல்லை. பிரம்மச்சரியம்னா நூல்களை பயில்கின்ற காலம். முதல்ல படிக்கணும், அதான் கேட்டல். விளங்குதா? கிரகஸ்தம்ங்கிறது அதை பயிற்சி பண்ணுறது, அதான் சிந்திச்சல். மனப்பிரசந்தான் தெளிதல், சந்நியாசந்தான் நிட்டை கூடுதல். விளங்குதா? ஒவ்வொருத்தரும் படித்தா 60 வருஷத்துக்குள்ளே முடித்து சன்னியாசி ஆயிடணும். அதுக்கப்புறம் 60லேருந்து 80க்குள்ளே என்ன ஆயிடணும்? ஆமாம் இல்லையாம்மா? ஆமாம். அதுக்கப்புறம் அந்த 80 வயசில் பூசை பண்ணுறாங்களா இல்லையா? என்ன பண்ணுறாங்க?
அதுதான் விளங்குதா? அப்போது அந்த சிவஞானம் விளங்குறது தான் 1000 தாமரை 1000 சந்திரனை பார்க்கறதுன்னு சொல்கிறோமா இல்லையா? பிறை 1000 பிறைங்கிறது அறிவு முழுசும் விளங்குறது அந்த 20 ஒரு பயிற்சியில் விளங்கிறது. அப்போது ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? இந்த 4 நிலையும் இதில் பெயிலானவன் தான் துறவுக்கு போனோம். விளங்குதா? இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பெயிலானவன் தான் சரி இது கூட இருந்தால் லாய்ப்பட மாட்டோம்னு துறவில் போகிறது. இந்த அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகணும். இல்லறத்தில் இருந்த அதுதான் நாம் பெரிய புராணத்துலலாம் அவங்கெல்லாம் இல்லறத்தில் இருந்து பாஸ் பண்ணிட்டவங்க. அதை உங்களை காமிக்கிறாரு, நீதி மாதிரி பாஸ் பண்ணலாம்னு. விளங்குதா? ஆமாம்மா, எல்லாருக்குமே இந்த 4 நெறியிலையும் போய் நம்ம சைவத்தில் எல்லாமே ஒரே நோக்கம் முக்தி தான், வேறு நோக்கமே கிடையாது. அதனால் இந்த அக்கினி காரியங்கிறது என்னது? ஒவ்வொருத்தரும் இல்லறத்தில், நாமெல்லாம் இல்லறவாசிகள் தானே? ஆமாம். இல்லறத்தார் செய்ய வேண்டியது என்னது? பஞ்ச அக்ஞம், பஞ்ச யஜ்ஞம். யஜ்ஞம்னா என்னது? வேள்வி. 5 வேள்வி செய்யணும். இல்லறத்தாரெலாம் என்ன செய்யணும்? 5 வேள்வி செய்யணும். பஞ்ச யஜ்ஞம் அது இல்லறத்தாருக்குரியதுன்னு சொல்லியிருக்குது. விளங்குதா? அதனால் எல்லாரும் யஜ்ஞம்னா இருக்கிறது எரிக்கிறது. யஜ்ஞம்னானது வேள்வினா எரிக்கிறது தான். எதை எரிக்கிறது? பற்றுகளை தான். பற்றுகளெல்லாம் அதில் போட்டு எரிக்கிறது தான். நான் எனது, நான் எனது. சுருக்கு சுருவம், சுருக்கு சுருவம். சுருக்கு என்னது? சுருவம் என்னது? ஒன்று வட்டமாக இருக்குது, ஒன்று சதுரமாக இருக்குதா இல்லையா? ஏம்மா மரத்தில் 2 அகப்பை வச்சுருக்காங்களா இல்லையா? அடாடா, என்னது வட்டம் எது சதுரம்னு? ஆமாம், அந்த வட்டமாக இருக்கிறது ஆகாயத்தை குறிக்கிறது, சதுரமாக இருக்கிறது பிரிதிவை குறிக்கிறது. அடாடா, அது எவ்வளோ நீளத்தில் இருக்கணும், எப்படி கட்டணும்னா இருக்குதா இல்லையா? ஆமாம், அது மாதிரி அந்த குண்டத்துக்கும் நிறைய விதி இருக்குது. அந்த குண்டம்னா என்னன்னு விளங்குதா? அதில் சுற்றி கட்டுறது, உதர பந்த மாதிரி கட்டுறோமா இல்லையா? அதுனா என்ன? எல்லாம் தத்துவம். அதனால் இந்த வட்டமாக இருக்கிறது ஆமாம் நான் என்ற உணர்வு. சதுரமாக இருக்கிறதெல்லாம் எனது என்றது இல்லையா? இதில் வட்டமாக இருக்கிறதுல நெய்யை ஊற்றுறோம், அதில் மற்ற பொருள்களை பழம் அது இதை எல்லாத்தையும் எடுத்து போடுறோம், தீயில போட்டு எரிக்கிறோம். விளங்குதாம்மா? அந்த நெய்ங்கிறது ஞானத்தை குறிக்கிறது, நான் என்ற உணர்வை எரிக்கிறது. எனது அப்படிங்கிறது இல்லையா? நான் என்பது பசுஞானம், எனது என்கிறது பாசஞானம். 2ஐயும் எரிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ தான் சிவஞானங்கிற தழல் வரும். இதை இந்த நித்தியாக்கினிங்கிறது ஒவ்வொருத்தரும் பூசை முடித்த உடனே இதை செய்யணும் அப்படின்னு செஞ்சுருக்கு, சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ அந்த அக்கினி எங்கேருந்து எடுக்கிறோம்? அக்கினி எங்கேருந்து எடுக்கிறோம்? பூசை பண்ணுறவங்க அக்கினி காரியம் செய்வாங்களா இல்லையா? செய்வாங்க. அந்த அக்கினி காரியத்துக்கு அக்கினி எங்கேருந்து எடுப்பாங்க? ரொம்ப பெரிய புராணத்தில் அந்த திருநீலநக்கர் அவர் வீட்டில் அந்த அக்கினி வளர்க்கிற இடத்து பக்கத்தில் இந்த யாழ்ப்பாணருக்கெல்லாம் அவருடைய மனைவியும் படுக்கிறதுக்கு இடம் கொடுத்தாருன்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? ஓம குண்டம் வச்சுருப்பாங்க, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவங்க படுக்கும்போது அந்த அது தழல் எரிஞ்சது, மேலே ரொம்ப எரிஞ்சதுன்னு சொல்கிறாரா இல்லையா? ஆமாம், அது கொழுந்து விட்டு எரிஞ்சதுங்கிறார். இவங்கெல்லாம் பாணர் சாதி. யார்? குலத்தால் ரொம்ப கீழ்ப்பட்டவங்க.
அவங்க ஒரு ஐயர் வீட்டில் இங்கே இடம் கொடுப்பாங்களா, அதுவும் பூஜை பண்ணுற இடத்துலன்னு நினைக்கிறாங்க. அவர் கொடுத்தா அது இன்னும் ஓங்கி வளருதுங்கிறார். சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறாரு. அதனால் அந்த நித்யாக்கினி என்பது அந்த பூசையில் செய்யக்கூடிய நித்யாக்கினி, அது அந்த பெருமானை தழல் உருவாய் தீவண்ணர், என்ன சொல்கிறோம் அவரை, பெருமானை செவ்வண்ணர், செங்குன்றவண்ணர், தீவண்ணர் என்றெல்லாம் அப்பர் சாமி பாடுறாரா இல்லையா? ஆமாம், பாடியிருக்கிறார். அந்த தீவண்ணன் தான் அந்த ஹோமம் இல்லையா? அந்த ஹோமத்தில் அவனை எப்படி எழுப்புறோம் அப்படின்னா, அந்த காலத்தில் வேறு தீப்பெட்டியை வச்சு அப்படி பொறிச்சி போடுறதில்லை. அது எதில் உண்டாக்கணும்? ஏமா அந்த பெரிய புராணத்தில் சோமாசி நாயனார், சோமாசி நாயனார் இன்னும் ஒருத்தர் இருக்காரா இல்லையா? ஒருத்தர் இருக்கிறார். அவர் எப்படி முக்கியம் அடைஞ்சார்? எப்பயோ போய் சேர்ந்துட்டாரு. அக்னி காரியம் செய்தான், வேள்வி செய்து தான். விளங்குதா? இங்கே சீங்கிறது சிவம், சோமங்கிறது சந்திரன். விளங்குதா? எனவே அந்த ஹோமம் வளர்த்து அந்த சந்திரன்கிறது ஆன்ம அறிவை குறிக்கிறது. அது பெருகி முக்கிய அடைஞ்சவர். அதனால் அவருக்கு என்ன பேர்? சோமாசி நாயனார். அந்த சோமாசி நாயனார் இதில் சொல்லுவார், அந்த வித்யாக்கினிங்கிறது நாம் அந்த கடைந்து நல்ல இதை வச்சு கடைஞ்சி தீய எடுக்கணும். இல்லைன்னா அந்த காந்தக்கல், சூரியகாந்தக்கல் இருக்கா இல்லையா, அதிலிருந்து எடுக்கணும். இல்லைன்னா ஹோமம் செஞ்சுட்டு இருப்பாங்களா இல்லையா, அதிலிருந்து அந்த தழல் எடுத்துகிட்டு வந்து பொருத்தணும் அப்படிங்கிறது. எனவே இது வழி வழியாய் வரணும். இந்த ஞானம் எப்படி வரணும்? வழி வழியாய் வரணும் அப்படிங்கிறது. அதனால் இந்த ஏன் நாம் கல்யாணத்தில் பண்ணுறோம்? கல்யாணம்லாம் யாருக்கு தெரியுது? கல்யாணத்தில் அந்த அக்கினி வளர்க்குறோமா இல்லையா? எதுக்கு வளர்க்குறோம்? அதுக்கு என்ன பேர்? ஔபாஷணம். அதுக்கு என்ன பேர்? ஔபாஷணம். அப்படின்னா அது அந்த குடும்பத்தில் வழி வழியாக அவங்க செய்து வந்த ஆசிரமத்தை நான் விடாமல் கடைப்பிடிப்பேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது. விளங்குதா? அந்த தீ தினமும் அன்னைக்கு ஏற்றின தீயை அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தினம் அதை ஏற்றி அப்படியே தொடர்ந்து முக்தி பரியந்தம் கொண்டு செய்யணும் அப்படிங்கிறது அந்த அக்கினி வழிபாடு தான். அது அந்த கல்யாணத்தில் தொடங்குறது. அது கடைசியில் கர்மாதி வரைக்கும் அது தொடர்ந்து போகணுங்கிறது. எனவே நாம் இந்த ஒவ்வொரு நாளும் தீயை எரித்து அதில் பெருமானை வழிபடுங்கிறதுங்கிறது முதல்ல ஹோமத்தானம் செய்து தான் பூசை செய்கிறோம். ஹோமத்தானம், பூசைத்தானம், தியானத்தானம் அப்படின்னு 3 தானம் வைக்கிறோமா இல்லையா? அப்போது அந்த பூசைக்கு ஹோமமும் தியானமும் அங்கம். அங்கி எது? அதான் பூசை அங்கி. அப்போ முதல்ல ஹோமம், குண்டலின்னு ஹோமம் செய்து, குண்டலினில் ஹோமம் செய்து, அது யோகத்தில் செய்கிறது. நாம் புறத்தில் செய்கிறதன் அடையாளம் அகத்தில் செய்கிறத காட்டுவது. ஹோமம் அப்படிங்கிறது அந்த இடகலை பிங்கலையில் போகிறது பிராணன் இல்லையா? அந்த இடகலை பிங்கலையில் போகிறது ரெண்டையும் கூட்டுறது பேர் தான் அந்த ஹோமம் செய்கிறதுங்கிறது. சிவசக்தியினுடைய ஐக்கியம். அதைத்தான் நாம் இந்த
கல்யாணத்தில் செய்கிறதுலேருந்து இந்த பூஜையில் செய்கிற அந்த அக்கினிலையும் அந்த அக்கினியினுடைய 7 நாக்குகள், அந்த 7 நாக்குகளை கொண்டு சிவபெருமானுடைய அந்த 5 சிரசுகளையும் 6 அங்கங்களையும், அதை நாம் அந்த 5 சிரசையும் அந்த 6 அங்கங்களையும் நாம் என்ன சொல்கிறோம் பூசையில் என்னம்மா சொல்கிறோம்? அதை சம்ஹிதா மந்திரம், அதுக்கு பேர் தான் சம்ஹிதா மந்திரங்கிறோம். அந்த சம்ஹிதா மந்திரங்கிறது அவனுடைய 5 முகத்தையும் 6 அங்கங்களையும் குறிப்பது. அதனால் அந்த இதில் நாம் அந்த முத்திரை, உதான முத்திரை, உற்பவ முத்திரை, பூஜையில் உற்பவ முத்திரை காட்டுறோமா இல்லையா? உற்பவ முத்திரைங்கிறது என்னது ஐயா? உற்பவ முத்திரைன்னா என்ன? இப்படி வைக்கிறது, இப்படி வைக்கிறது, இல்லைன்னா இந்த 2 இப்படி வச்சு இந்த மற்ற 4 விரலையும் கூட்டுறது. இந்த 2ங்கிறது இந்த 2 விரலையும் சேர்க்கறது, மற்ற 4 விரலையும் கூடியிருக்கணும். அது அந்த உற்பவ முத்திரைங்கிறது அது வாயு முத்திரை, அதை உற்போதி முத்திரை என்று அழைப்பார்கள். அது பரமசிவத்தோடு நாம் கலந்ததை காட்டக்கூடிய அடையாளம். பரமசிவத்தோடு நாம் கலந்ததை காட்டக்கூடிய அடையாளம்தான் அந்த முத்திரை. இப்போது இந்த அக்கினியில் அந்த சிவபெருமானுடைய அந்த சிவந்த மேனி அவனுடைய உடம்பாக கருதிக்கிறதும், அந்த தீய பெருமானுடைய திருமேனியாக கருதும், வெளியில் தீய பெருமானுடைய திருமேனியாக கருதிடும். அதில் இருக்கிற 7 நாக்குகள், 10 கைகளும், 3 கண்களும், எல்லா ஆபரணங்களும் அவர் அணிந்திருப்பதாக கருதி கொண்டு அவர் ஒரு சிறந்த ஆடையை தரித்திருப்பவராகவும், அவர் அந்த யோக குண்டத்தில் இருக்கிறத தாமரையின் மேலே, அந்த யோக குண்டத்தை தாமரையாக பாவிக்கிறோம். அந்த தாமரை போல் இருக்கிறது தான் நம்ம அறிவு, அதில் இருக்கிறது தான் சிவம், விளங்குதா? அப்படி பாவித்து கொண்டு அவர் பசுமாதனத்தோடு பத்மாசனத்தில் இருக்கிறார். பதுவமாகிய ஆசனத்தில் இருக்கிறது. பதுமாசனம்னு காலை போட்டு உட்காரமா இல்லையா? பதுமம்னா என்னது? தாமரை, அதான் நம்ம அறிவு. அப்போது அந்த நாம் பதுமாசனம் போட்டு உட்கார்ந்தா அந்த ஆசனம் நம்ம அறிவாகவும் அதுக்கு மேலே இருக்கிற உடம்பை சிவமாகவும் கருதிக்கணும். பதுமாசனத்தில் உட்கார்ந்தாலும் இப்படி சக்கட்டின்னு உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லை. அது எதை குறிக்குதுன்னு தெரியணும், விளங்குதா? நம்ம அறிவு மேலே யார் உட்கார்ந்துருக்கிறா? பெருமான் உட்கார்ந்துருக்கிறதா. அப்படி கருதி கொண்டு அவர் அந்த 10 ஆயுதங்களோடு, அந்த 10 ஆயுதங்களை தான் அவருக்கு 10 கைங்கிறோம். 5வது ஆவரணத்தில் செய்கிறோமா இல்லையா? 10 ஆவரணம், அந்த 10 ஆயுதங்கள் தசாயுதம்னு, அந்த தசாயுதம் தான் அவனுடைய 10 கைகளாக கருதி கொண்டு அப்புறம் அவரை அப்படி தியானித்து அந்த சிவாக்கினியினுடைய மேல் முகம், மேலே இருக்கிற 3 முகம், அந்த 3 அக்கினி, அந்த 3 அக்கினியை கனகை, பகுரூபை, அதிர்த்தை என்று சொல்லக்கூடிய அந்த தீயினுடைய 3 நாக்குகளும் 3 மேலே இருக்க சிரசு போல அந்த 3 கண்ணை குறிக்கக்கூடியது. 3 பெருமானுடைய முக்கண்ணன் சொல்கிறோமா இல்லையா? சூரிய, சந்திர, அக்கினி, அதனுடைய 3 கண்களாக அதை பாவித்து கொண்டு அப்புறம் கிழக்கிலிருந்து 4 திக்கிலையும் 4 திசையில், அதை அவனுடைய தோள்களாக சொல்கிறோம். மற்றதெல்லாம் அவன் என்ன சொல்கிறோம்? இது முகமாக சொல்கிறதுக்கு அந்த 3 அக்கினி, அதாவது சிரசு ஆயிடுதுமா. அந்த 4ஆக சொல்கிறது 4 தோள்கிறது உடம்பு. அந்த 4 தோளாகவும் அந்த சுப்ரபை, கிருஷ்ணை, ரக்தை, இரண்யன் என்று சொல்லக்கூடிய 4 நாக்குகளும் அவனுடைய உடம்பு. ஆக
அந்த பஞ்சு பிரம்ம முகம் இருக்கா இல்லையா, அதை அந்த 3 நாக்காகவும் 6 அங்கங்களை 4 நாக்காகவும் கருதி கொண்டு இந்த ரூபத்தில் பெருமான் இருக்கிறார். அவர் இருக்கிற அந்த ஆசனம் நம்ம அறிவு அதில் இருக்கிறதா பாவித்து கொண்டு அதில் நம்ம ஆவியை கொண்டு வச்சு அந்த பூசியை முடித்து பழையபடி சுத்தமாக்கி அந்த தீயில் நம்ம குற்றங்களெல்லாம் வேக வச்சு சுத்தம் பண்ணி பழையபடி எடுத்து வைக்கிறதா பண்ணுறோம். விளங்குதா? அதுதான் நாம் அந்த அக்னி காரியம் செய்கிறது. அதனால் இங்கே அந்த அந்தணர்கள் எல்லாரும் இதை திறந்தன செய்கிறவங்கெல்லாம் யாருங்கிறாரு? இந்த அக்னி காரியம் செஞ்சவங்கெல்லாம் அந்தணர்னா அந்த பிராமண சாதியில் பிறந்தவங்க இல்லை. தினம் பெருமானை வழிபடு செய்கிறவங்கெல்லாம் யார்? அந்தணர்கள். விளங்குதா? அந்த அக்னி காரியத்தோடு செய்தவர்களெல்லாம் அந்தணர்கள்ங்கிறார். அப்படி அவங்கெல்லாம் வசிக்கக்கூடிய இந்த செய்யக்கூடிய ஒரு தெய்வீக வளம் தெய்வீக வளம் புரிந்தது. நாட்டில் பொருள் வளம் இல்லை, என்ன வளம் இருக்குது? தெய்வீக வளம் பொருந்திய பதியிலே வந்தார். யார் வந்தார்? அந்த பெருமான், அந்த சிவபெருமான் வந்திருக்கிறாரு. இப்படி அந்த பெருமான் அந்த திருப்பெருந்துறையில் வந்திருக்கிறத மணிவாசகருக்கு அருள் புரிவதற்காக வந்திருக்கிறத கடவுள் மாமுனிவர் இப்படி சொல்கிறார். அப்படி வந்து இருப்பவர் அங்கே வந்து என்ன செய்கிறாரு? இந்த வெம்பிறவி, இந்த பிறவியை என்ன சொல்கிறாரு? வெம்பிறவி. அதை நாம் அந்த பிறவியை சிவஞான போதம் எப்படி சொல்லுவோம்? அது பகை. பிறவி நமக்கு பகை இல்லையா? எப்படிப்பட்ட பகை? வன்பகை, வலிய எளிதில் நீக்க முடியாத வலிய பகை. எவ்வளவு வலிய பகை? களி நன்பகை, களி வன்பகை. களினா மிகுந்த வலிமையான பகை என்று அதை சொல்லுவார் சிறப்பு பாயிரத்தில் இல்லையா? பவனனி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே என்று சொல்லுவார். எனவே இந்த பிறவி என்பது அது காரண காரிய தொடர்ச்சியாய் தொடர்ந்து கடல் போல வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அது என்ன சொல்கிறாரு? வெம்பிறவி, ரொம்ப துன்பமயமான பிறவி. அது கடல் போல் இருக்கிறதுனால வேலைங்கிறார். வேலைங்கிறது என்னது? கடல். அப்போ பிறவிங்கிற கடல் தனில், வேலை தனில் நாமெல்லாம் அதில் வீழ்ந்து கிடக்கும். வெம்பிறவி வேலை தனில் வீழ்பவர்கள் எல்லாம்ங்கிறதுனால இந்த பிறவிக்கு வராமல் முக்கிய அடைந்தவங்களே கிடையாது. எல்லாரும் ஒரு பிறவியாவது எடுத்து தான் முக்கிய அடைமை தவிர பிறவியை எடுக்காமல் இருக்கிறது சிவபெருமான் மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் பிறவி அடைந்து தான் முக்கிய அடைய முடியும். அதனால் அந்த எல்லாம் என்பது அது முற்றுமை. வெம்பிறவி வேலை தனில் வீழ்பவர்கள் எல்லாம். ஏன்னா அந்த பிறவியில் நாம் விரும்பி பிறக்கலை, விரும்பியா வந்தோம், வரலை இல்லையா? அதனால் அது என்ன சொல்கிறாரு? ஆர்த்த பிறவி, ஆர்த்த பிறவிங்கிறார். அது நம்மோடு அவனால் புணர்க்கப்பட்டது. அதனால் அது வீழ்தல். வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவநாமம் எனும் நற்புனை. அந்த கடலில் கடக்கிறதுக்கு ஆனால் புனை எது? புனைனா தெப்பம். அந்த தெப்பம் எதுனா சிவநாமம். அது சிவநாமம். அதுதான் நம்பு சிவநாமம். நம்பு சிவநாமம்னா என்ன? நாம் இப்போ புனை என்ன எது நினச்சிருக்கோம்? இப்போ இல்லறத்தில் இருக்கோம், பிறவியில் இருக்கிறோம். நமக்கு துணையாக எது நினைக்கிறோம்? துணைவர். அவரா துணைவர்? அவரெல்லாம் காலை பாரிடுவார். விளங்குதா? அதெல்லாம் வினைத்துணைமா. இவங்கெல்லாம் யார்? வினைத்துணை. கணவன், மனைவி, பிள்ளை, மற்ற உறவுகளெல்லாம் என்னது? வினைக்குத்தான் துணை, உயிர் துணை அல்ல. விளங்குதா? அதனால் நம்ப முடியாத துணை. அதெல்லாம் அந்த துணையெல்லாம் எப்படிப்பட்ட துணை?
நம்ம நல்வினை செஞ்சால் நல்லது செய்யும், தீவினை செஞ்சால் அவங்கெல்லாம் பெருமானுக்கு கருவி. பெருமானுக்கு கருவி. நம்ம நல்லதை கெட்டதை அனுபவிக்கிறதுக்கு பெருமான் அவர்களை கருவியாக பயன்படுத்துகிறார். விளங்குதா? அதை போய் நாம் என்ன செய்யக்கூடாது, துணைன்னு பற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. பற்றெல்லாம் யாற்ற வைக்கணும். ஆமாம், தனித்துணை நீ நிற்க யான் தரிக்கு தலையால் நடந்த வினைத்துணையேனே விடிகண்டாய்கிறாரா இல்லையா? அப்போ நாமெல்லாம் வினைத்துணையை போய் தனித்துணைன்னு நினைக்கப்படாது. எது துணை? பெருமான் தான். அதான் தனித்துணை, அதான் நம்பு துணை. விளங்குதா? அவனால் அவனை நம்பன் நம்பா என்றும். யார் பாடுறா? ஞான சம்பந்தர் பாடுறாரா இல்லையா? பாடுறாரா இல்லையா? பாடுறார். ஏன்னா பெருமானுக்கு நம்பி நம்பன் அப்படின்னு சொல்கிறோம். அவன் ஒருவன் தான் நம்பத்தகுந்தவன். அதனால் அவனை என்ன சொல்கிறோம்? ஆமாம். அப்போ நம்பு சிவ நாமம், பெருமானுடைய நாமம் கண்டிப்பாக கரை சேர்க்கும், அதில் ஐயமே இல்லை. அந்த நற்புணையை பிடித்திட்டால் எம்பரன் அருட்கடையில் ஏறு துறையாமல். அதை பற்றிக்கிட்டு நாம் கரை சேரணுமா இல்லையா? புனையை பற்றிட்டு கடலில் கிடக்கிறவன் கரை சேரணும். அப்போது அந்த கரை தான் அருள் இல்லையா? அந்த கரை அருள். அது மேலே ஏறி போனால் அது பரன். விளங்குதா? அதனால் அந்த அருட்கரையில் ஏறு துறை, அந்த துறை தான் பெருந்துறை. அந்த துறை பேர் தான் பெருந்துறைன்னு சொல்கிறாரு. இதனுடைய தொடர்ச்சியெல்லாம் நாம் வருகிற வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி, இதுவரை பொறுமையாக இருந்து இந்த செய்திகளை செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அறுபடிய திருவடிகளை மீண்டும் ஒரு வணங்கி கொண்டு வழக்கம் போல வாழ்த்தும் பொறுமரபு வாழ்த்தும் சொல்லி என்னுடைய இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்ற. நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்முறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டு வெண்ணை பயில் வாய்மை கண்டார் சந்ததி கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் கொள் திரு ஆவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபு நீடூடி தடகமாதோ திருச்சிற்றம்பலம்.